அன்பானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்திலே உங்கள் யாவருக்கும் நன்றியும் வாழ்த்துக்களையும் தெரியப்படுத்திக் கொள்ளுகிறேன். मसीह में प्रिय भाई और बहनों, मैं यीशु मसीह के नाम से सबको मैं धन्यवाद और बधाई देता हूँ. இந்த நாளிலும் உங்கள் மத்தியிலே வந்து நின்று தேவ வார்த்தைகளை சொல்லும்படி ஆண்டவர் தந்த கிருபைக்காய் ஆண்டவரை நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறேன். मैं परमेश्वर का धन्यवाद देता हूँ सबके सामने परमेश्वर का वचन को बांधने के लिए. கர்த்தர் நல்லவரும் பெரியவருமாயிருந்து நம் மத்தியிலே அவர் உலாவிக் கொண்டிருக்கிறார். परमेश्वर महान है, हमारा बीच में वो परमेश्वर ने मंडलाता करता है. பெரிய காரியங்களை செய்கிற நம்முடைய ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கிறார். बहुत बड़ा कार्य करने वाला परमेश्वर हमारा बीच में है. அவர் நம்மோடு உலாவிக் கொண்டிருப்பது हमारा मध्य में वो मंडलाता करता है. எவ்வளவு அற்புதமான காரியம்! और ये बहुत बड़ा महान बात है. நம்மை ஒவ்வொருவரையும் பலப்படுத்தும்படி அவர் நம்ம மத்தியிலே உலாவிக் हम கொண்டிருக்கிறார். सबको ढाढ़स देने के लिए हमारा बीच में परमेश्वर मंडलाता है. ஆண்டவர் எந்த காரியத்திற்காய் உங்களை அழைத்தாரோ அந்த காரியத்தை அவர் நிறைவேற்றும்படி உலாவிக் கொண்டிருக்கிறார். परमेश्वर ने हमारा बीच में इसलिए मंडलाता करता है, जिस बातों के लिए हम लोग ने बुलाया उस बातों को पूरा करें. அவர் உங்களை இந்த இடத்திலே கொண்டு வருவதற்கு ஒரு காரணம் உண்டு. यहाँ पर परमेश्वर हम लोग को लाने के लिए एक बहुत बड़ा मकसद है. அந்த காரணத்தை ஆண்டவர் நிறைவேற்றுவாராக. उस बातों को परमेश्वर यहाँ पूरा करने पाए. ஒரு சம்பவத்தை நான் சொல்ல விரும்புகிறேன். एक घटना को मैं बताना चाहता हूँ. 40 ஆண்டுகளுக்கு முன்னால், 40 साल के पहले, அதாவது 1985 ஆண்டு என்று நினைக்கிறேன், लगभग 1985 में தமிழகத்திலே உள்ள கன்னியாகுமரி மாவட்டத்தில் तमिलनाडु में कन्याकुमारी जिला में வேர்க்கிளம்பி என்று ஒரு பகுதி இருக்கிறது. वेर किलम्बी नाम करके एक जगह है. அந்த பகுதியில் ஒரு மார்க்கெட்டில் ஒரு கன்வென்ஷன் ஒன்று நடந்தது. उस जगह में बाजार में एक कन्वेंशन वहाँ हो रही थी. அது ஒரு மிஷனரி தரிசன பெருவிழா. वहाँ पर ये मिशनरी का वो दर्शन के लिए वो कन्वेंशन, वो सभा को वहाँ पर ये तैयार किया हुआ था. அந்த கன்வென்ஷனில், அந்த மிஷனரி தரிசன பெருவிழாவில் பேசியவர் நம்முடைய மதிப்புக்குரிய அண்ணன் அவர்கள். उसी कन्वेंशन में हमारा बड़े भैया ने प्रचार किए थे. ஏராளமான வாலிபர்களும் பெரியவர்களும் வந்திருந்தார்கள். बहुत बड़ा सारे विश्वासी लोग और जवान लोग सब लोग इकट्ठे हुए थे. கடைசியாய் ஜெபம் நடக்க இருந்தது. आखिरी प्रार्थना में அழைப்பு கொடுத்து அண்ணன் ஜெபித்து கொண்டிருந்தார்கள். वो बुलाहट दे करके उन्होंने प्रार्थना कर रहे थे. அநேக வாலிபர்கள் முன்னாலே வந்து தங்களை ஒப்பு கொடுத்தார்கள். अनेक जवान लोग को आगे आकर के अपने आप को अर्पण कर रहे थे. ஆண்டவருக்கு ஊழியம் செய்ய வேண்டும், நார்த் இந்தியாவிற்கு செல்ல வேண்டும் என்ற அழைப்பை பெற்றுக்கொண்டார்கள். बहुत लोग उत्तर भारत आने के लिए अपना बुलाहट को वो लोग ले लिया है. அப்பொழுது 40 ஆண்டுகளுக்கு முன்னால நானும் ஒரு வாலிபன் தான். 40 साल के पहले मैं भी उसी जवानों में और रहते थे. அந்த மீட்டிங்கில் ஒரு பகுதியில் நின்று கொண்டிருந்தேன். उस मीटिंग में मैं भी खड़ा था. அருமையான மதிப்பிற்குரிய அண்ணன் அந்த பகுதியில் எல்லாரையும் அழைத்த பொழுது நான் போகல. तो माननीय हमारे बड़े भैया ने जब आखिरी मुलाकात देते समय में मैं तो आगे नहीं गया. நான் நின்று கொண்டிருந்த பகுதியை பார்த்து, தம்பி, நீ ஆண்டவரை தெரிந்து கொள்ளவில்லை, உன்னையோ ஆண்டவர் தெரிந்து கொண்டார். तो मुझे जहाँ मैं खड़े थे तो मुझे देख करके उन्होंने कहा रहा था, तू तो परमेश्वर को तो ग्रहण नहीं किया, लेकिन परमेश्वर तुमको बुला रहा है. உன்னை அவர் பிடித்து கொண்டார் என்று உனக்கு தெரியும். तो तुम जानते हो परमेश्वर तुमको वो अपना लिया. நீ இன்று ஒருவேளை ஆண்டவரை உதறி தள்ளி கொண்டிருக்கலாம். तुम तो परमेश्वर से दूर तो हो सकता है. அவர் உன்னை பிடித்திருக்கிறார். तो परमेश्वर तुमको पकड़ा हुआ है. எனக்கு ஒன்றும் புரியல. तो मुझे समझ में नहीं आ रहा था. வருடங்கள் கழிந்தன. तो साल तो बीत गया. ஆண்டவர் கொடுத்த அழைப்பை நிறைவேற்றினார். तो परमेश्वर जिस वो बुलाहट को दे रहा था तो आज वो पूरा किया. வட இந்தியாவிலே ஊழியம் செய்ய வேண்டும் என்று ஆண்டவர் கொடுத்த அழைப்பை ஆண்டவர் நிறைவேற்றுகிறார். तो उत्तर भारत में तो सेवकाई करने का वो बात को परमेश्वर ने आज पूरा किया है. ஆனால் அன்றைக்கு நான் கீழ்ப்படியல்ல. तो उस दिन मैंने आज्ञा को नहीं माना. அதனால பல இழப்புகள் எனக்கு உண்டு. उसके अनुसार उसके वजह से ज़्यादा नुकसान मैं
पाया। பலவிதமான பாரங்கள் உண்டு. तो बहुत बड़ा बोझ मेरे अंदर में था। அந்த நாளிலே நான் ஆண்டவருக்கு என்று ஒப்பு கொடுத்திருப்பேன். ஆனால் उस दिन में मैंने अपने आप को मैं सौंप देता तो எத்தனையோ ஆத்துமாக்களுக்கு பிரயோஜனமாக இருந்திருப்பேனே. बहुत आत्माओं के लिए मैं एकदम लाभदायक हो जाता था। ஆத்துமா ஒன்றும் ரட்சிக்காமல் உம்மிடத்தில் எப்படி வருவேன் ஆண்டவரே? तो आत्माओं का जीते बिना तेरे पास मैं कैसे आ सकता हूँ? வெறுங்கையனாய் உம்மை நான் எப்படி பார்க்க முடியும் और काली हाथों को लेकर कैसे प्रभु मैं तेरे पास आ सकता हूँ? என்கிற ஒரு பாரத்தை ஆண்டவர் போட்டார். तो इस प्रकार का एक बोझ को परमेश्वर ने मुझे दिया। எனக்கு அன்பானவர்களே, मेरे प्रिय भाइयों, ஒருவேளை ஆண்டவர் உங்களை அழைத்திருப்பாரானால், तो परमेश्वर आपको यहाँ पर बुलाया है तो ஒரு காரியத்தை செய்யும்படி சொல்லி இருப்பாரானால், एक खास बातों को आपको करने के लिए परमेश्वर कहा है तो ஆண்டவரே கொஞ்ச நாள் போகட்டும் என்று சொல்லாதபடிக்கு तो प्रभु और थोड़ा दिन बीतने दो करके आप मत कहिएगा। உடனே நீங்கள் ஒப்பு கொடுக்க तो வேண்டும். तुरंत अपने आप को आप लोग अर्पण कीजिए। அப்பொழுது தானே நீங்கள் சொல்ல வேண்டும், ஆண்டவரே இதோ நான் இருக்கிறேன், என்னை ஏற்றுக்கொள்ளும் என்று சொல்ல வேண்டும். तब हम लोग कह सकते हैं, हे प्रभु मुझे ग्रहण कर ले, என்னை அனுப்பும் ஆண்டவரே என்று சொல்ல வேண்டும். तो मुझे भेजे प्रभु करके हम कह सकते हैं। நான் உம்முடைய ஊழியத்தை செய்வேன் ஆண்டவரே என்று சொல்ல வேண்டும். मैं तेरे सेवकाई को कर सकता हूं करके हम लोग कह सकते हैं। இன்றைக்கும் ஆண்டவர் அந்த அழைப்பை கொடுக்கும்படி நம்ம மத்தியிலே கடந்து வந்திருக்கிறார். आज भी वो परमेश्वर उस बुलाहट को हम लोग को देने के लिए हमारा बीच में चले आया। நம்முடைய அற்புத தேவன் எப்படிப்பட்டவர் தெரியுமா? हमारा परमेश्वर किस प्रकार का परमेश्वर मालूम है? அவர் நம்மோடு உலாவிக் கொண்டிருக்கிற ஆண்டவர். और परमेश्वर हमारा बीच में वो मंडलता करने वाला परमेश्वर। லேவியராகமம் 26வது அதிகாரம் 12வது வசனத்தை வாசியுங்கள். लेवियों को किताब Leviticus 26:12. 26 का 12 वचन को पढ़ेंगे। और मैं तुम्हारे मध्य चला फिरा करूँगा और तुम्हारा परमेश्वर बना रहूँगा और तुम मेरी प्रजा बने रहोगे। நான் உங்கள் நடுவிலே உலாவி உங்கள் தேவனாயிருப்பேன். मैं तुम्हारा मध्य चला फिरा करूँगा, நீங்களோ என் ஜனமாயிருப்பீர்கள். और मैं परमेश्वर बना रहूँगा और तुम मेरे प्रजा बने रहेंगे। நான் உங்கள் நடுவிலே உலாவி உங்கள் தேவனாயிருப்பேன். तो मैं वो तुम्हारा बीच में चला फिरा करूँगा, நீங்கள் என் ஜனமாயிருப்பீர்கள். आप लोग मेरे प्रजा बनेंगे। நான் உங்கள் மத்தியிலே உலாவுகிற தேவன். मैं आप लोगों के बीच में चला फिरा करने वाला परमेश्वर हूँ। ஆண்டவர் எங்கே உலாவுகிறார்? तो परमेश्वर कहाँ चला फिरा है? தன்னுடைய பிள்ளைகள் இருக்கிற இடத்திலெல்லாம் உலாவ வேண்டும் என்று விரும்புகிறவர். अपना जहाँ लोग पाए जाते हैं उनके बीच में चला फिरा करने वाला परमेश्वर। நாம் ஒவ்வொருவரோடும் உலாவிக் கொண்டிருக்கிற ஆண்டவர். हमारा हर एक लोग के बीच में वो चला फिरने का परमेश्वर। யோவான் 10வது அதிகாரம் 23வது வசனம் சொல்லுகிறது, और यूहन्ना 10 का 23 वचन में बताती है, தேவன் அவர் தேவாலயத்திலே உலாவிக் கொண்டிருந்தார். और परमेश्वर ने अपना वो मंदिर में वो चला फिरा करने वाला परमेश्वर। இயேசு தேவாலயத்தில் உலாவிக் கொண்டிருந்தார். तो प्रभु यीशु मसीह वहां परमेश्वर का मंदिर में टहल रहे थे। நம்முடைய ஆண்டவர் தேவாலயத்திலே உலாவிக் கொண்டிருக்கிறார். परमेश्वर हमारा मंदिर में वो चला फिरने वाला परमेश्वर। எங்கேயோ உலாவிக் கொண்டிருக்கிற ஒரு ஆண்டவர் அல்ல. वो कहीं इधर उधर वो चलने वाला वो टहलने वाला परमेश्वर नहीं है। என்னுடைய நாமத்தினாலே 2-3 பேர்கள் எங்கே கூடுகிறீர்களோ அங்கே வருவேன் என்று வாக்குரைத்தவர். और उनके नाम पर जहां 2 और 3 इकट्ठे हुए हैं उनके बीच में परमेश्वर आऊंगा करके उन्होंने वायदा दिया। அவர்தான் நம் மத்தியிலே உலாவிக் கொண்டிருக்கிறார். वही परमेश्वर हमारा बीच में टहलता है, चला फिरा करता है। இன்றும் உலாவிக் கொண்டிருக்கிறார். आज भी चला फिरा करने वाला அவர் परमेश्वर। வார்த்தையில் உண்மை உள்ளவர். अपना बातों में सच्चा परमेश्वर। அவர் சொன்ன வார்த்தை மாறுவதே இல்லை. उनके वचन कभी அவர் बदलता नहीं। நம்மோடு உலாவிக் கொண்டிருப்பதற்காய் நம்மிடத்தில் வந்திருக்கிறார். हमारा बीच में चला फिरा करने के लिए हमारा बीच में चले आया प्रभु। என்னுடைய பிள்ளைகள் எதை கேட்க போகிறார்கள்? मेरा संतान बच्चों क्या मांग के चलते हैं? எதை குறித்த காரியம் அவர்களுடைய இருதயத்தை பாதித்திருக்கிறது और किस बातें उनका हृदय का बोझ बना देता है என்பதை பார்க்கும்படி இன்று இந்த இடத்திலே ஆண்டவர் உலாவிக் கொண்டிருக்கிறார். बातों को जान करके परमेश्वर
परमेश्वर यहाँ हमारा बीच में टहलता है। இது எவ்வளவு அற்புதமான ஒரு காரியம். ये कितना बड़ा महत्वपूर्ण बात है। நான் போகிறேன் உங்களுக்கு ஒரு தேற்றரவாளனை அனுப்புகிறேன் என்று சொன்னவர். मैं जाऊंगा तेरे लिए एक सगायत का भेजूंगा करके उन्होंने वायदा दिया। தேற்றரவாளன் நம் அருகிலே நிற்கிறார். और हमारा वो सगाई का हम लोग बीच में आता है, நம் மத்தியிலே நிற்கிறார். हमारा मध्य में रहता है, நம்மை தேடிக் கொண்டிருக்கிறார். हम लोगों को खोजते रहता है உங்கள் ஒவ்வொருவரையும் பார்க்கிறார். और व्यक्तियों को हम लोग ढूंढ ढूंढ के देता है। அதற்காகத்தான் இந்த இடத்தில் இறங்கி வந்திருக்கிறார் என்று. इसलिए वो परमेश्वर हमारा बीच में टहलता இது है। எவ்வளவு அற்புதமான ஒரு காரியம். ये अद्भुत बात है। எந்த இடத்திலும் மனிதர்கள் ஆண்டவரை தொழுது கொள்ள வேண்டுமானால் அவர்கள் அந்த ஆண்டவர் எங்கே இருக்கிறார்கள் என்று அவர்கள் தேடி போகிறார்கள். मनुष्य जहाँ वो अपना वो ऊपर वाला है वहां पर खोज के वो चले जाते हैं। ஆனால் நாம் அப்படி செய்ய வேண்டியது இல்லை. हम ऐसे करने के लिए जरूरत नहीं है। நாம் இருக்கிற இடத்திலே நம்மை தேடி வருகிற ஆண்டவர், जहाँ हम लोग रहते हैं वहां पर हमारा परमेश्वर हम लोग को खोज कर आता है நம்மை தேடி வருகிற ஆண்டவர். और हम लोगों को खोजने वाला परमेश्वर அவருக்கு அவ்வளவாய் பிரியம் நம் மீது, हम लोग के ऊपर इतना अपना प्रिय रखा है, அவ்வளவு அன்பு வைத்திருக்கிறார். इतना प्रेम रखने वाला परमेश्वर, தன்னுடைய ஜீவனையே கொடுத்து நம்மை அன்பு செய்கிற ஆண்டவர் அல்லவா அவர். अपना प्राण को देख करके हम लोगों को ऊपर प्राण प्रेम करने वाला परमेश्वर। ஆகவே தான் இன்றும் அவர் நம் அருகிலே நம்மை தேடி வந்திருக்கிறார். इसलिए आज भी हमारा बगल में हम लोग का साथ रहने के लिए वो चले आया है। தேவாலயத்திலே உலாவி கொண்டிருந்த ஆண்டவரிடத்திலே और मंदिर में वो ठहरने वाला वो परमेश्वर है। யூதர்கள் சூழ்ந்து கொண்டார்கள். यहूदी लोग सारे तरफ है। எதுவரை ஆண்டவரே எங்களுக்கு சந்தேகம் உண்டாகும்படி நீங்க பேசுவீங்க? तो हम लोगों को कब तक ये संदेह पूरा करने के लिए उसको हटने के लिए बात करते रहेंगे? நீங்க யார்? நீங்க கிறிஸ்துவானால் எங்களுக்கு சொல்ல வேண்டும். आप कौन है? अगर आप मसीह है तो हमको बता दीजिए। அவர் இயேசு அவர்களோடு உலாவி கொண்டிருக்கிறார். यीशु मसीह उनके साथ टहल रहे थे அவர்களுக்கு அவரை அறிந்து கொள்ள முடியவில்லை. और उन्होंने उनको पहचाना नहीं है। ஆகவே தான் கேட்கிறார்கள், நீங்க யாரு எங்களுக்கு சொல்ல வேண்டும். इसलिए उन लोगों ने पूछ रहा आप कौन है हमको बता दीजिए। நீங்க தான் மேசியாவா? आप भी मेसिया है क्या? நீங்க எங்களுக்கு சொல்ல வேண்டும். आप मुझे बता दीजिए। ஆண்டவர் சொன்னாரு, तो मसीह ने बताया, நான் உங்களுக்கு அப்போதே நான் சொல்லிவிட்டேன். तो उस समय में आप लोगों को मैं समझा दिया, நீங்க என்ன விசுவாசிக்கல. तो आप लोगों ने विश्वास नहीं நீங்க किया। ஏன் என்ன விசுவாசிக்கல தெரியுமா? आप क्यों मुझ पर विश्वास नहीं किया मालूम है? நீங்க என்னுடைய ஆடுகள் அல்ல. आप लोग मेरे बेड़ो नहीं है। என்னுடைய ஆடுகள் என்னை பின்பற்றுகின்றன. मेरे बेड़ो मुझे वो पीछे हो लेता है। நீங்க என்னுடைய ஆடுகளா இருந்தால் என்னை பற்றி அறிந்திருப்பீர்கள். अगर आप लोग मेरे बेड़ो रहते तो आप मेरे पीछे हो लेते हैं। உங்களுக்கு நான் யார் என்று தெரியவில்லை. காரணம் நீங்கள் என்னோடு இருக்கவில்லை. आप लोग मुझे मेरे साथ नहीं है ताकि आप लोग मुझे पहचानते नहीं है। ஆண்டவர் ஆலயத்திலே உலாவி கொண்டுதான் இருக்கிறார். परमेश्वर तो हाँ हमारा मंदिर में बीच में वो टहलते और उनका इधर उधर चलते फिरते हैं। இயேசு அவர்களோடு பேசிக் கொண்டிருக்கிறார். यीशु मसीह उनके साथ तो बात करते रहते हैं, ஆனால் அவரை யார் என்று புரிந்து கொள்ள முடியல. फिर भी उन लोगों को पहचानता नहीं है। காரணம் என்ன? कारण ये है அவர்களோடு இயேசுவோடு இருக்கவில்லை. और उन लोगों के यीशु मसीह के साथ नहीं है। நாம் அவர்களோடு இல்லாத நேரத்தில் जब हम लोग यीशु मसीह के साथ हम लोग नहीं रहेंगे, நாம் இயேசுவோடு கூட நடக்காத நேரத்தில் जब हम यीशु मसीह के साथ नहीं चलते हैं, அவரை குறித்து அறிந்து கொள்ள முடியாது. और उनके बारे में बिल्कुल नहीं जान सकते हैं। அவரோடு நாம் வாழ வேண்டும் என்ற ஒரு எண்ணம் நமக்கு வேண்டும். उनके साथ अपना जीवन बिताना है करके हम लोग के विचार होना நம்முடைய चाहिए। சிந்தனையில அவர் ஆட்கொள்ள வேண்டும். हमारा योजना को परमेश्वर ने वो अपनाना है நம்முடைய சிந்தனை முழுவதையும் அவருக்கென்று நாம் கொடுக்க வேண்டும். और मसीह के वो हाथ में अपना योजना को विचार को सौंप देना है। ஆண்டவரே, நான் உம்மை பார்க்க வேண்டும் ஐயா. तो प्रभु मैं तुझे देखना है, நான் உம்மை பார்க்க வேண்டும். मैं तुझे तुम्हें देखना है प्रभु। நேர் சர்வ வல்லமையுள்ள ஆண்டவர் என்று நான் मैं அறிந்திருக்கிறேன். जानता हूं तू सर्वशक्तिमान प्रभु है। நேர் கல்லறையை உடைத்துக் கொண்டு வெளியே வந்த ஆண்டவர் என்பதை நான் உணர்ந்திருக்கிறேன். अपना कब्रिस्तान को तोड़कर तूने विजय दिलाया परमेश्वर है। அற்புதங்களை செய்கிற ஆண்டவர் என்று நான் அறிந்திருக்கிறேன். तूने चमत्कार करने वाला
वाला परमेश्वर करके मैं जानता हूँ। நான் உம்முடைய ஆடு ஐயா, मैं तेरे आत्मी हूँ प्रभु, நான் உமக்கு பின்னாலே வருகிறேன், मैं तेरे पीछे मैं आ रहा हूँ, நான் உம்மோடு வருகிறேன். मैं तेरे संग संग में आ रहा हूँ। உம்மை குறித்து நான் இன்னும் அதிகமாய் அறிந்து கொள்ள வேண்டும். मैं तेरे बारे में और मैं जानना है, உம்முடைய வல்லமையை குறித்து நான் அறிந்து கொள்ள வேண்டும் तेरे सामर्थ्य के बारे में और मैं जानना है। என்று எவ்வளவுக்கு அதிகமாய் நீங்கள் விரும்புகிறீர்களோ इस प्रकार जितना आप लोग चाहेंगे तो அவ்வளவுக்கு அதிகமாய் ஆண்டவரை நெருங்குகிறீர்கள். उतना ही परमेश्वर के नजदीक हम लोग आ सकते हैं, அவ்வளவுக்கு அதிகமாய் ஆண்டவர் உங்களோடு நெருங்குகிறார். उतना ही परमेश्वर हम लोग संग संग आ सकता है। அவ்வளவாய் உங்களோடு வாசம் பண்ண விரும்புகிற ஆண்டவரை குறித்து தான் நான் உங்களோடு பேசிக் கொண்டிருக்கிறேன். उतना ही हमारा साथ आने वाला परमेश्वर के बारे में मैं आपके बीच में मैं प्रचार करता हूँ। நாம் சாதாரண ஒரு ஆண்டவரை குறித்து அல்ல, அவர் சர்வ வல்லமை உள்ள ஆண்டவரை குறித்து பேசிக் கொண்டிருக்கிறேன். साधारण एक व्यक्ति के बारे में नहीं है, एक ऊपर वाला के बारे में नहीं है, एक सर्वशक्तिमान परमेश्वर के बारे में मैंने बातचीत करता हूँ। அவர் என்ன சொல்லுகிறார்? நான் உங்கள் மத்தியிலே கடந்து வருவேன். तो मैं आपका बीच में चलने के लिए फिरने के लिए चले आने वाला परमेश्वर हूँ। உபாகமம் 23வது அதிகாரம் 14வது வசனத்தை வாசித்து பாருங்கள். உன் பாளையத்திற்குள்ளே உலாவுகிற கர்த்தர். और यहाँ और लेवी व्यवस्था उसका 23 का और 14 वचन को हम लोग देखेंगे। वो परमेश्वर हम लोग का जगह हम लोग रहते हैं उसके बीच में चलने वाला हमारा परमेश्वर, உன் பாளையத்திற்குள்ளே உலாவுகிற கர்த்தர். हमारा बीच में वो चलने वाला परमेश्वर है। இப்போ இந்த யூதர்கள் மத்தியிலே தான் ஆண்டவர் இருக்கிறார். यहूदियों के बीच में तो परमेश्वर रहते हैं, அங்கே ஆண்டவர் உலாவிக் கொண்டிருக்கிறார். वहां पर भी वो परमेश्वर टहलते हैं, ஆனால் அவர்களால் பார்க்க முடியல. लेकिन उन लोगों को तो देख नहीं सकता, சந்தேகப்படுகிறார்கள். तो उन लोग संदेह कर रहा है। ஆண்டவரே நீர்தானா என்று கேட்கிறார்கள். और परमेश्वर से पूछ रहा है आप भी हैं क्या? ஆண்டவர் சொல்லுகிறார், நான் அப்போதே சொல்லிவிட்டேன், तो मैं तो उस समय में आप लोग को मैं बता दिया, ஆனால் நீங்கள் என்னை ஏற்றுக்கொள்ளவில்லை. आप लोग तो मुझे ग्रहण नहीं किया। அப்படிப்பட்ட ஆண்டவர் சொல்லுகிறார், நான் உங்களோடு உலாவிக் கொண்டிருக்கிறேன். तो ऐसे परमेश्वर वो कहते हैं உங்கள் तो मैं आपके பாளையத்திற்குள்ளே बीच में हूँ, உங்கள் பாளையத்திற்குள்ளே உலாவிக் கொண்டிருக்கிறேன். आपका छावनी में मैं वो चलते फिरने वाला பகுதி परमेश्वर, பகுதியாய் உலாவிக் கொண்டிருக்கிறேன். तो आप लोग के बीच में मैं चलता फिरता हूँ, உங்கள் இருதயத்திலே உலாவிக் கொண்டிருக்கிறேன். आपका हृदय में मैं चलता फिरता हूँ। அவரை நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும். तो उस परमेश्वर को हम लोग ग्रहण करना है, அவரை நாம் கண்டுகொள்ள வேண்டும். तो उस परमेश्वर को हम लोग पहचानना है। ஆண்டவர் ஒரு தனி மனிதனோடு உலாவ விரும்புகிற ஆண்டவர். परमेश्वर यही चाहता है एक व्यक्तिगत रूप में हर एक व्यक्तिगत के साथ वो चलने फिरने वाला, ஒவ்வொரு தனி மனிதர்களோடும் ஆண்டவர் உலாவ விரும்புகிறார். एक एक व्यक्ति के साथ अकेले व्यक्तिगत रूप में वो चलने के लिए फिरने के लिए वो चाहता है। ஆதியாகமம் 5:24 வாசித்து பார்ப்பீர்களானால் उत्पत्ति 5 का 24 को अगर हम लोग देखते हैं तो அவர் ஏனோக்கோடு சஞ்சரித்துக் கொண்டிருந்தார். तो उन्होंने परमेश्वर ने हनोक के साथ वो चलता फिरता था, ஏனோக்கோடு உலாவிக் கொண்டிருந்தார். हेनो के साथ परमेश्वर ने चलता फिरता रहता था। ஏனோக்கோடு உலாவினதுனால அவருக்கு கிடைத்த நன்மை என்ன? तो परमेश्वर उनके हनोक के साथ चलने फिरने के चलते क्या फायदा हुआ? அவர் ஆண்டவரோடு கூட உலாவிக் கொண்டிருந்தார். हनोक का यही फायदा हुआ, उनके साथ संग चला गया, ஆகவே அவருக்கு மரணம் இல்ல, तो उनका मृत्यु नहीं था, அவர் எடுத்துக்கொள்ளப்பட்டார். उन्होंने उठा लिया गया। ஒருவேளை இந்த உலகத்துல நம்ம ஆண்டவரை பின்பற்றுவதால் நமக்கு நன்மை என்ன? तो आज परमेश्वर के साथ हम लोग चलने फिरने के वजह से कारण हम लोग को क्या फायदा है? ஆண்டவருடைய கூட நடப்பதுனால நமக்கு கிடைக்கிற நன்மை என்ன? परमेश्वर के संग संग हम लोग चलने से हम लोग क्या हम लोग भलाई है? இந்த உலகத்தின் ஆசீர்வாதமா? ये दुनिया का आशीष है, உலக நன்மைகளுக்காக நடக்கிறோமா? ये संसार का भलाई के लिए उनके संग संग चलते हैं क्या? அது உங்களுக்கு வேண்டும் என்று ஆண்டவருக்கு தெரியும். और आप लोग जरूर है करके परमेश्वर जानता है, அதை ஆண்டவர் கொடுப்பார். तो परमेश्वर उसको तो पूरा करता है। ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துல வந்ததன் முக்கிய நோக்கம் என்ன தெரியுமா? तो परमेश्वर प्रभु यीशु मसीह दुनिया में आने का कारण क्या है?
உங்களுக்கும் எனக்கும் பரலோக வாழ்க்கையை கொடுப்பதற்காக आप और मुझको परमेश्वर अपना स्वर्ग का बातों को देने के लिए। இந்த உலகத்தை நாம் ஒரு நாள் ஓடி முடிப்போம். तो एक दिन इस दुनिया का वो दौड़ को हम लोग पूरा करेंगे। நீங்களும் ஓடி முடிப்பீர்கள், நானும் ஓடி முடிப்பேன். आप लोग भी दौड़ को पूरा करेंगे, हम भी पूरा करेंगे। ஒவ்வொருவரும் ஓடி முடிப்போம். एक एक व्यक्ति उसी दौड़ को पूरा कर सकते இந்த हैं। உலகத்திலே கண்களை மூடுவோம். एक दिन इस दुनिया का अंत में हम लोग आंखों को बंद करते हैं। இந்த உலகத்திலே சரீர கண்களை நாம் மூடும் பொழுது हमारा शरीर का आंखों को जब हम लोग अंतिम दिनों में बंद करेंगे, பரலோகத்திலே இயேசுவோடு கண்களை திறப்போம். तो उसे परमेश्वर फिर भी यीशु मसीह के साथ स्वर्ग में अपना आंखों को हम लोग खोल सकते हैं। அங்கே இயேசு நிற்பதை பார்ப்போம். और यीशु मसीह वहां खड़े रहते हैं, उसको हम लोग देख सकता है। இயேசுவோடு கூட ஆளுகை செய்யும் பாக்கியத்தை கொடுப்பார். मसीह के साथ हम लोग, यीशु मसीह के साथ हम लोग राज करने का भाग्य बन जाएंगे। அந்த பரலோக வாழ்க்கையை கொடுப்பதற்காக தான் ஆண்டவர் இந்த உலகத்திலே வந்து தன் சரீரத்திலே பாடுகளை ஏற்றுக்கொண்டார். उसी स्वर्ग का दान को देने के लिए परमेश्वर ये दुनिया का सारे दुख को उठाया है। இது முதல் பரலோக ராஜ்யம் நமக்கு கொடுக்கப்படுகிறது. आज से परमेश्वर का राज हम लोग के लिए दिया गया है। உங்களுக்காக பரலோக ராஜ்யம் திறக்கப்படுகிறது. तो आप लोगों के लिए परमेश्वर का राज्य खुला खोल के रखा हुआ है। அதை கொடுப்பதற்காக தான் ஆண்டவர் நம்மோடு உலாவிக் கொண்டிருக்கிறார். उसको देने के लिए परमेश्वर हमारा बीच में चले फिरते हैं। இந்த உலகத்திலே நாம் கண்களை மூடுகிற நாட்கள் வரும். जिस दिन हम लोगों के अपना आंखों को बंद करने का समय आएगा, நம்மை ஏற்றுக்கொள்வதற்கு ஒருவர் வேண்டும். हम लोगों को ग्रहण करने के लिए एक व्यक्ति, एक ऊपर वाला जरूर है चाहिए। பரலோக ராஜா நம்மை பார்த்து சொல்ல வேண்டும், என்னிடத்தில் வாருங்கள் என்று. पर स्वर्ग का राजा हम लोगों को देख करके कहने चाहिए, मेरे पास चले आओ। ஆகவே தான் இன்றும் ஆண்டவரிடத்தில் நாம் அவரோடு கூட உலாவுவதற்காய் நாம் வந்திருக்கிறோம். तो इसलिए परमेश्वर हमारा बीच में चलने फिरने के लिए वो यहाँ पर चले आया है। இதுவரையிலும் அந்த அனுபவத்தை நாம் பெற்றுக்கொள்ளாவிட்டால், आज तक इस प्रकार का अनुभव को हम लोग अभी तक नहीं पाए हैं, இன்று அந்த அனுபவத்தை பெற்று செல்ல வேண்டும். तो वो आज हम लोग उस अनुभव को प्राप्त करके चलना है। ஆண்டவரே, அந்த பரலோக ராஜ்யத்தின் சந்தோஷம் எனக்கு வேண்டும். वो स्वर्ग का आनंद को मुझे चाहिए। நான் உம்மோடு இருக்கிற பாக்கியம் எனக்கு வேண்டும். मैं तेरे संग रहने वाला वो दान का वो आनंद मुझे चाहिए। ஏனோக்கு அவரோடு சஞ்சரித்தபடியினாலே அவர் எடுத்துக்கொள்ளப்பட்டார். हानोक परमेश्वर के संग रहने के चलते परमेश्वर उनको उठा लिया है। ஆண்டவரே, அப்படிப்பட்ட பாக்கியம் எனக்கு வேண்டும். ஆண்டவரே, परमेश्वर ऐसे एक वाक्य मुझे धन्य बात को मुझे दे दे। அப்படிப்பட்ட ஒரு பெரிய பாக்கியம் எனக்கு வேண்டும். ऐसे धन्य बात मुझे दे दे प्रभु। அப்படிப்பட்ட ஒரு ஆண்டவரை நாம் பற்றி கொள்ள வேண்டும். ऐसे एक परमेश्वर को हम लोग पकड़े रहना है। அவரோடு நடப்பதற்கு நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். उनके संग चलने के लिए हम लोग सीखने की आवश्यकता है। ஒவ்வொரு நாளும் நடக்க வேண்டும். ये हर एक दिन हम लोग चलने की आवश्यकता है। அவரோடு பேச வேண்டும். उनके साथ हम लोग बात करना है। அந்த பாக்கியத்தை ஆண்டவர் நமக்கு தர வேண்டும். धन्य बातों को परमेश्वर हम लोग देने पाए। ஆண்டவரே, ஏனோக்கை போல நான் நடக்கணும் உம்ம கூட. प्रभु, हानोक के समान मैं तेरे संग चलना चाहिए। அப்போஸ்தலனாகிய தோமா, प्रेरित तोमा ने, ஆண்டவருடைய 12 அப்போஸ்தலர்களிலே ஒருவர், 12 चेलों में एक चेला थोमा, அவர் ஆண்டவரிடத்துல, ஆண்டவரே, நான் உம்மை பார்த்து உம்முடைய விலாவில் என் கைகளை போட்டு நான் உம்மை போட்டால் ஒழிய உம்மை நான் விசுவாசிக்க மாட்டேன் என்று சொன்னவர். अपना जो गांव में अपना उंगली को जब तक नहीं डालेंगे तब तक मैं विश्वास करने। ஆண்டவர் தான் उயிரோடு இருப்பதை, ஆண்டவர் மீண்டும் உயிர்த்தெழுந்து வந்ததை அவருக்கு காண்பித்தார். तो यीशु मसीह अपना मृत्यु से जी उठने के बाद में वो दर्शन दिया। அவர் அப்படிப்பட்ட ஒரு வல்லமையை பெற்றுக்கொண்டார். பார்ப்பதற்கான ஒரு வல்லமை, அவருடைய விலாவிலே கைகளை போட்டு அந்த அவரை கண்டுகொள்ளும்படியான ஒரு கிருபையை பெற்றுக்கொண்டார். उनके पंजों में अपना हाथ को डाल करके देखने का एक धन्य बातों को, एक सौभाग्य बातों को तोमा ने वो प्राप्त कर लिया है। அந்த அற்புதத்தை, அந்த பாக்கியத்தை பெற்றுக்கொண்டு அவர் என்ன செய்தார் தெரியுமா? उसी धन्य बातों को उन्होंने प्राप्त करके क्या किया मालूम है? இந்தியாவிற்கு வந்தார். वो हमारा वो भारत देश में वो चले आया। இந்தியாவிலே சென்னைக்கு வந்தார். और भारत देश में वो चेन्नई में, मद्रास में चले आया। சென்னையிலே ஊழியம் செய்து கொண்டிருந்தார். और वहां पर चेन्नई में, मद्रास में वो अपना सेवकाई को शुरू किया। அந்த நாட்களிலே அந்த பகுதி வழியாய், கடற்கரை வழியாய்
கேரளாவிற்கு சென்று ஊழியத்தை செய்தார். और केरला में और समुद्र के किनारे वो जाकर के अपना सेवकाई को भी किया. கேரளாவில் அந்த பகுதிகளிலே ஊழியம் செய்து அவர் நடந்து சென்று ஊழியம் செய்து கொண்டிருக்கும் பொழுது पैदल जा जा करके वहां पर समुद्र के किनारे जितने लोग थे उनके बीच में अपना सेवकाई को करते रहते थे. ஒரு நாள் அவர் பார்க்கிறார், அந்த ஓஷன் பகுதியில், அந்த கடற்பகுதியில் சில ஆட்கள் கூடி நிற்கிறார்கள். वहां पर समुद्र में कुछ लोग इकट्ठे हुए हैं और थोमा ने उसको देख रहा है. அவர்கள் காலை நேரத்திலே கூடி வந்து நிற்கிறார்கள். वो सुबह के वेला में वहां पर सारे लोग इकट्ठे रहते हैं. கடலிலிருந்து தண்ணீரை கோரி அப்படியே மேலே ஊற்றுகிறார்கள். और समुद्र का पानी को उठा करके ऊपर फेंक रहे थे. அப்படியே அந்த சூரியனை வணங்கி நிற்கிறார்கள். और सूरज को नमस्कार करते रहते थे. இது தோமாவுடைய உள்ளத்தை பாதித்தது. और थोमा देख करके और बहुत दुख उठाया. தோமாவுடைய உள்ளத்தை அதிகமாய் பாதித்தது. और थोमा का दिल में बहुत चोट पहुंचाया. காரணம், அவர் இயேசுவோடு கூட இருந்தவர் அல்லவா. और कारण ये था वो यीशु मसीह के साथ साथ वो रहता था. இயேசுதான் ஆண்டவர் என்று விசுவாசிக்கிறவர் அல்லவா. और यीशु ही प्रभु करके वो विश्वास करने वाला वो व्यक्ति था. இயேசுதான் ஆண்டவர் என்பதை அவர் தன்னுடைய கண்களால் கண்டவர் அல்லவா. यीशु ही प्रभु करके उन्होंने अपने आंखों से वो देखने वाला व्यक्ति था. இந்த ஜனங்கள் சூரியனை வணங்கி நிற்பதை கண்டு மிகுந்த பாரப்பட்டார். और ये लोग सूरज को नमस्कार कर रहा था, उसको देख करके बहुत उन्होंने दुख उठाया. மனதில் மிகுந்த வேதனை, பாரம். और उनका मन में दुख और बोझ था. உண்மையுள்ள ஆண்டவரை இவர்கள் கண்டுகொள்ளவில்லையே. सच्चा परमेश्वर को ये लोग अभी तक पहचाना नहीं है. ஏதோ படைப்பை குறித்து படைப்பை தெய்வம் என்று வணங்கி கொண்டிருக்கிறார்களே. सृष्टि को वो लोग अपना सृष्टिकर्ता करके वो मानते अभी रह रहा है. இது எவ்வளவு தவறான காரியம். ये कितना बड़ा वो गलत बात है. ஜீவனுள்ள ஒரு ஆண்டவர் இருக்கிறாரே. जीवित परमेश्वर एक है ना. அவரை இவர்கள் வணங்க வேண்டுமே. उस परमेश्वर को ये लोग को मानना चाहिए. அவர்கள் இவரிடத்திலே வர வேண்டுமே. वो सारे ये लोग जीवित परमेश्वर के पास चले आना चाहिए. அப்படிப்பட்ட ஒரு மனவேதனை அவருக்கு ஏற்பட்டது. इस प्रकार का वो दुख उनका दिल में था. ஆகவே அந்த மத தலைவனிடத்திலே போனார். उसी धर्म मानने वाला वो लोग के पास उन्होंने चले गए. நீங்க என்ன செய்து கொண்டிருக்கிறீர்கள்? पूछ रहा था आप लोग क्या कर रहे हैं. நாங்கள் எங்கள் தெய்வத்தை வணங்கி கொண்டிருக்கிறோம். हम अपना दो भगवान को हम लोग मानते हैं. பார், நாங்கள் அப்படியே கடலில் இருந்து தண்ணீரை கோரி சூரியனுக்கு நேராக நாங்கள் அப்படியே எறிகிறோம். तो ये समुद्र का ये पानी को उठा करके और सूरज को देख करके हम लोग फेंकते हैं, उनको पूजा करते हैं. சூரியனை நாங்கள் வணங்கி நிற்கிறோம். और सूरज को हम लोग पूजा कर रहे हैं. அப்பொழுதுதான் ஆவியிலே வைராக்கியம் அடைந்தவராய் தோமா சொன்னார். और थोमा ने अपना आत्मा में वो एकदम जलन होकर के उन्होंने कह रहे थे. இந்த பகுதியிலிருந்து தண்ணீரை கோரி நீங்கள் வீசும் பொழுது அந்த பகுதியிலே குழி விழ வேண்டும். तो जब आप लोग इसी समुद्र का पानी को उठा करके और ऊपर फेंकते हैं, जहां से पानी उठाते हैं वहां गड्ढा बनना चाहिए. நீங்கள் மேலே வீசுகிற தண்ணீர் அது புவியீர்ப்பு விசையினாலே கீழே வராதபடி அங்கே நிற்க வேண்டும். जब ऊपर आप लोग पानी फेंकते समय में जो धरती का वो खींचना होकर चलते वो नीचे वो चले आता है. அப்படி நீங்கள் செய்தால் அப்படிப்பட்ட ஒரு ஆண்டவர் உண்மையான ஆண்டவர் என்று சொல்லலாம் என்று சொன்னார். और उन्होंने कहा वो पानी नीचे नहीं आना चाहिए, वो समुद्र के पानी में और गड्ढा होना है. इस प्रकार करने वाला परमेश्वर है सच्चा परमेश्वर. சரியான போட்டி. तो ये वो लोग ऐसे ये चुनौती को उन लोग ने मान लिया. சரி, நாங்கள் செய்து விடுகிறோம் என்று தண்ணீரை கோரினார்கள். और वो बात को मान करके वो सारे लोग पानी को उठाया. அந்த தண்ணீரை அப்படியே மேலே வீசினார்கள். और पानी को उठा करके ऊपर वो लोग फेंका. தண்ணீர் எங்கே நிற்கும்? और पानी कहां पर ऊपर रहेगा? புவியீர்ப்பு விசையினால அது கீழே வந்து விட்டது. और धरती का खिंचाव का वजह से और फिर पानी नीचे चले आ गया. அவர்கள் தண்ணீர் மொண்டு எடுத்த இடத்திலே அப்படியே அந்த நிரம்பி விட்டது. और जहां पानी को नीचे से उठाया फिर वहां पर ये पानी जुट गया. இப்பொழுது தோமாவின் நேரம் வந்தது. अभी तो तोमा का वो समय आया. அப்படியே கடற்கரையிலே சென்றார். और उन्होंने
वो उसी समुद्र का पानी के नजदीक गया ஆவியிலே வைராக்கியம் அடைந்தார். और आत्मा में जलन होकर के வைராக்கியம் அடைந்தவராய் और परमेश्वर आत्मा में भर करके கடலிலிருந்து அப்படியே தண்ணீரை கையில் எடுத்தார். समुद्र से वो पानी को अपना हाथों से उठाया அப்படியே மேலே எறியும் போது சொன்னார், और जब ऊपर फेंकते समय उन्होंने कहा நாசரனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே தண்ணீரே அங்கே நெல். नासरी का नाम यीशु के नाम से ये पानी वो ऊपर है तो ठहर जा தண்ணீர் அப்படியே நின்றது. और पानी वहीं पर ठहर गया எல்லாரும் அற்புதத்தோடு ஒற்று பார்த்து கொண்டிருந்தார்கள். ये चमत्कार का सारे लोग घूर के देख रहा था திரும்பி பார்த்தார்கள், தண்ணீர் எடுத்த இடத்திலே குழி விழுந்திருந்தது. और नीचे देखा वो जहां से पानी उठाया वहां पर भी वो गड्ढा भी बन गया था தோமாவின் தேவனே தேவன் என்று சொல்ல ஆரம்பித்தார்கள். तोमा का परमेश्वर ही परमेश्वर करके सब लोग चिल्लाने लगे அதே இடத்திலே அந்த மத தலைவர் மனம் திரும்பினார். और उसी जगह में वो पुजारी ने वो मसीह को ग्रहण कर लिया அதே இடத்தில் கூடி நின்ற அத்தனை பேரும் மனம் திரும்பினார்கள். और उनके संग जितने वो लोग थे इकट्ठे थे सारे लोग यीशु मसीह को ग्रहण कर लिया இன்றைக்கும் கேரளாவில் மார்த்தோமா என்று ஒரு குரூப்பினர் இருக்கிறார்கள். आज भी केरल देश में मार्तोमा करके एक संघ एक झुंड मसीह को मानने वाला एक झुंड है அவர்கள் மத்தியிலே தான் இவர் ஊழியம் செய்து கொண்டிருந்தார் தோமா. इनके बीच में ही वो तोमा ने सेवा कर रहे थे தோமாவின் தேவன் நம் தேவன். तोमा का परमेश्वर हमारा परमेश्वर है என்றும் ஆண்டவர் அற்புதங்களை செய்து கொண்டிருக்கிறார். आज तक परमेश्वर हम लोग चमत्कार करते आ रहा है உங்களை கொண்டு செய்வார். और आप लोगों के द्वारा कर सकता है உங்கள் ஒவ்வொருவரையும் கொண்டு செய்வார். हर एक व्यक्ति के द्वारा परमेश्वर कर सकता है தோமாவை கொண்டு செய்த ஆண்டவர் और तोमा के द्वारा जो काम किया है இந்த உலகத்திலே வாழும்போது அற்புதங்களை செய்த ஆண்டவர் जब तक वो जीवन रहा वो जिंदा रहा तब तक परमेश्वर अपना चमत्कार को करते रहा தன்னுடைய வல்லமையில் சற்றும் குறையாதவராய் இன்றும் நம் மத்தியில் வந்திருக்கிறார். आज भी वो परमेश्वर हमारा चमत्कार काम में जरा सा भी वो कमी नहीं है वो परमेश्वर हमारा बीच में है இன்று வல்லமையாய் ஊழியம் செய்வதற்கு தோமாக்களை ஆண்டவர் தேடுகிறார். आज चमत्कार के साथ अपना पूरा वो ताकत के साथ सेवा करने के लिए बहुत तोमाओं को परमेश्वर बुला रहा है எனக்கு அன்பான சகோதரனே, मेरा प्रिय भाइयों எனக்கு அன்பான சகோதரிகளே, मेरे प्रिय बहनों ஒருவேளை நீங்களா இருப்பீர்களோ, अगर आप लोग में बीच में कोई हो सकते हैं நீங்கள் தானோ आप लोग हो सकते हैं ஒவ்வொருவரையும் தேடிக் கொண்டிருக்கிறார். एक एक व्यक्ति को परमेश्वर ढूंढते रहा உங்களை ஆண்டவர் தேடிக் கொண்டிருக்கிறார். एक एक व्यक्ति को परमेश्वर ढूंढते रहा சாதாரணமாய் ஊழியம் செய்வதற்காய் அல்ல, ये असाधारण एक सेवकाई को करने के लिए नहीं है அசாதாரணமாய் அவருடைய ஊழியம் செய்ய வேண்டும். वो एकदम असाधारण वो एक सेवकाई को करने के लिए परमेश्वर बुला रहा है உங்கள் மூலமாய் கட்டுக்கடங்காத அற்புதங்கள் வெளிப்படும். और ऐसे एक चमत्कार को परमेश्वर करने चाहते हैं अद्भुत से अधिक अद्भुत அப்படிப்பட்ட ஊழியத்தை செய்கிறவர்களாய் நீங்கள் மாற வேண்டும். ये प्रकार का उस प्रकार का वो सेवकाई को करने के लिए आप लोग बदल नहीं पाए நீங்கள் ஆண்டவருடைய அற்புதத்தை கண்டவர்கள், तो आप लोग ने यहाँ परमेश्वर का वो चमत्कार को देख चुके हैं ஆண்டவரோடு கூட உறவாடுகிறவர்கள், तो परमेश्वर के साथ साथ संग संग रहने वाला लोग है ஆண்டவரோடு கூட நடக்கிறவர்கள், तो परमेश्वर के साथ रहने वाला लोग है என்றும் தோமாவை போல ஊழியர்கள் எழும்ப வேண்டும். आज भी तोमा के समान वो हम लोग सेवक लोग खड़े होने पाए சவால் விடுகிற ஊழியர்கள், चुनौती देने वाला सेवक लोग ஆண்டவருக்காய் தைரியமாய் நிற்கிற ஊழியர்கள், और जो परमेश्वर के लिए डाढ़स बांध के हिम्मत बांध के रहने वाला सेवक लोग है அநேகம் ஆயிரம் எழும்பி வர வேண்டும். हजारों हजार खड़े होने पाए நீங்கள் ஒவ்வொருவரும் ஆண்டவருடைய ஊழியக்காரர்கள். आप सभी लोग परमेश्वर का दास और दासियां हैं ஆண்டவருடைய வார்த்தைகளை சொல்லும்படி ஆண்டவர் உங்களை தெரிந்து கொண்டார். परमेश्वर का वचन को समझाने के लिए प्रचार करने के लिए परमेश्वर आप लोग चुन लिया திறப்பிலே நிற்கும்படி ஆண்டவர் உங்களை தெரிந்து கொண்டிருக்கிறார். फाटकों में खड़े होने के लिए परमेश्वर हम लोग बुला लिया திறப்பிலே நிற்கவும் சுவரை அடைக்கவும் ஒருவனை தேடினேன். और फाटकों में खड़े होना है और जहां उसी दीवार के ऊपर दीवार के सामने खड़े होना है उसके लिए परमेश्वर हम लोग को चुन लिया है ஒருவனையும் காணவில்லை என்று சொல்லுவாரோ, और परमेश्वर ये नहीं कहना है
कोई भी नहीं है। இல்லை ஆண்டவரே, ஏதோ நான் இருக்கிறேன், ना परमेश्वर मैं तो यहाँ हूँ करके हम लोग कहने पाए, என்னை ஏற்றுக்கொள்ளு, मुझे ग्रहण करने पाए प्रभु, உம்முடைய ஊழியத்தை உற்சாகமாய் செய்வேன், तेरे सेवकाई के उत्साह के साथ मैं करूंगा, அதிக வல்லமையோடு நான் செய்வேன். अधिक सामर्थ्य के साथ मैं करूंगा। மோசே சொன்னார், मूसा ने कहा, ஆண்டவரே இந்த ஜனங்களை பாரு அப்பா, हे प्रभु ये लोगों को देखिए, இந்த ஜனங்களை விடுவீங்க, ये लोगों को छुटा करा दे, இல்லைன்னா ஜீவ புஸ்தகத்திலிருந்து என்னுடைய பேரை எடுத்துருங்க, கிறுக்கி போடுங்க. और जीवन के किताब से मेरा नाम को तू हटा दे। அப்படிப்பட்ட ஒரு ஊழியக்காரனா மாறணும். ऐसे एक सेवक बनने पाए, ஜனங்களுக்காய் பாரம் எடுக்கிற ஊழியக்காரனாய் மாறணும். लोगों के प्रति बोझ उठाने वाला एक सेवक बनने पाए, பாரம் எடுத்து ஜெபிக்கிறவர்களாய் மாறணும். बोझ के साथ प्रार्थना करने वाला लोग बनने पाए, தோமாவை போல வல்லமையாய் ஊழியம் செய்கிறவர்களாய் எழும்பணும். நீங்க तोमा के समान एक सामर्थ्य सेवकाई करने वाला लोग खड़े होने पाए। சாதாரணமாய் ஊழியம் செய்தது போதும், साधारण एक सेवकाई नहीं करें, அசாதாரண வல்லமை உங்கள் கரத்திலிருந்து வெளிப்படும். असाधारण एक सेवकाई को हम लोग हाथों से निकल नहीं पाए, கிராமத்திற்கு புறப்பட்டு போங்கள், गाँव में हम लोग चल नहीं पाए, எங்கள் சர்வ வல்லமை உள்ள ஆண்டவர் எங்களோடு நடந்து கொண்டிருக்கிறார், அவர் இன்றும் ஜீவிக்கிறார் என்று சொல்லுங்கள். सामर्थ्य प्रभु परमेश्वर हम लोग साथ है करके हम लोग कहने पाए, உங்கள் கையிலிருந்து வல்லமை புறப்படும். आपके हाथों से वो सामर्थ्य निकल नहीं पाए, ஆண்டவருக்குள்ளால அந்த ஆத்துமாக்களை கொண்டு சேர்க்கும். तो அந்த ஆத்துமாக்கள் ஆண்டவருக்குள்ளால் வந்து சேருவார்கள். तो आत्माओं ने परमेश्वर के पास चले आने पाए। என்று ஒப்பு கொடுப்பீர்களா? आज आप लोग अर्पण करेंगे क्या? ஒருவேளை ஊழியம் செய்வதில் குறை உள்ளவர்களாய் இருக்கலாம். तो यहाँ हम लोग अपना सेवकाई में कमी कठिन नहीं रहता है, ஊழியத்தை விட்டு ஓடி விடலாம் என்று நினைக்கிறவங்க உண்டு. और यहाँ सेवकाई को छोड़ करके भागने के लिए भी मन करता होगा। சோர்ந்து போகாதீர்கள். आप लोग निराश नहीं होना है, கட்டுக்கடங்காத ஒரு வல்லமை உங்கள் மூலமாய் புறப்படும். और बहुत बड़ा सामर्थ्य हम लोग से निकल नहीं पाए। ஆண்டவர் உங்கள் மீது அன்பு வைத்திருக்கிறார். तो परमेश्वर हमारा ऊपर इतना प्यार रखा है, தோமாவின் தேவன் நம் தேவன், और तोमा का परमेश्वर हमारा परमेश्वर है, தோமாவை போல ஊழியர்கள் எழும்ப வேண்டும். और तोमा के समान सेवक लोग खड़े होने पाए। ஆண்டவரே நான் இருக்கிறேன், ஆண்டவரே हे प्रभु मैं यहाँ हूँ, மோசே போல நான் முன்னே நின்று ஊழியத்தை செய்வேன். मूसा का समान आगे जाकर के मैं सेवकाई करने के लिए तैयार हूँ। ஆண்டவரே சில நேரம் நான் அவிசுவாசியாய் இருந்தது உண்டு. और कभी कभी हम लोग अपना अविश्वास को दिखाते हैं, உம்மை பற்றி சில நேரம் நான் சந்தேகப்பட்டது உண்டு. कभी कभी हम लोग का अंदर एक संदेह भी उठ जाता है। என்னை மன்னியும் ஆண்டவரே, मुझे प्रभु क्षमा कर दे, என்னை மன்னியும், क्षमा कर दे प्रभु, என்னை மன்னியும், मुझे क्षमा कर दे, என்னை மன்னியும் ஆண்டவரே. मैं माफी मांगता हूँ प्रभु, உம்முடைய கிருபை வரங்களை எனக்கு தாரு. तेरे अनुग्रह का वरदान मुझे दे दे प्रभु, அற்புதங்களை செய்கிறவனாய் என்னை மாற்று. और मैं चमत्कार करने वाला लोग बनने पाए। ஊழிய களத்தில் என்னை எடுத்து பயன்படுத்து. सेवकाई का जगह में मुझे इस्तेमाल कर दे प्रभु, சொல்லுகிற உங்கள் ஒவ்வொருவர் மீது और जितने लोग कहते हैं सभी के ऊपर தேவாவியானவர் அளவுக்கு அதிகமான ஒரு வல்லமையோடு இறங்கி வருகிறார். परमेश्वर आत्मा इतना वो हमारा ऊपर वो उतर के आता है। இன்றும் அப்படிப்பட்ட ஒரு கிருபை வரங்களை உங்களுக்கு கொடுக்கிறார். ऐसे अनुग्रह का वरदान परमेश्वर आज भी वो देने के लिए तैयार है। சிலர் சோர்ந்து போவது உண்டு. कुछ लोग ऐसे निराश में पड़े रहते हैं, சோர்ந்து போய் ஆண்டவரே போதும், எனக்கு போதும், நான் ஊழியம் செய்தது போதும் என்று சோர்ந்து இருக்கிறவர்கள் உண்டு. इसी निराश के चलते हाँ प्रभु बस कीजिएगा, मुझसे नहीं होगा, ये कहने वाला बहुत लोग है। சிலரை பாருங்க, எங்களுக்கு வயதாகி விட்டது, कुछ लोग कहते हैं हम तो उम्र हो चुका है, வயதாகி விட்டது என்று நினைக்கிறவர்கள் உண்டு. अभी हम लोग बूढ़े होते जा रहे हैं। சிலர் வயதாகி விட்டு நான் இனி ஊழியம் செய்ய வேண்டாம், मेरा वो उम्र के चलते मैं अभी सेवा करना वो मुमकिन बात है। சிலருக்கு ஆண்டவர் நல்ல வேலையை கொடுத்திருப்பாங்க, कुछ लोगों को बहुत अच्छा परमेश्वर काम को दिया है, அது வழியா ஊழியம் செய்வதற்கு நல்ல ஒரு கிருபை வரங்களை கொடுத்திருக்கிறார். तो परमेश्वर उसी काम के द्वारा आप अच्छा सेवकाई करने के लिए मौका को परमेश्वर बना देता है। ஆனா அவங்க என்ன சொல்லுவாங்க தெரியுமா, எனக்கு வயசாயிற்று, तो उन लोग क्या कहते हैं,
तो मैं तो अभी बुढ़ा हो गया, ये न उम्र वा- हो गया। என்ன வயசாயிற்று? तो क्या आपका उम्र बन गया? ஆண்டவர் என்ன சொல்லுகிறார் உங்களை குறித்து? तो आपके बारे में परमेश्वर क्या कहते हैं? அப்படி வயசாயிட்டு ஆண்டவரே சொல்லுவார், நீ செய்தது போதும், உன் ஊழியம் போதும், நீ உட்காரு என்று சொல்லுவாரு. तो परमेश्वर खुद कह देते हैं, कह देंगे तो बस हो गया, तुम्हारा उम्र हो गया, तो बैठ அதுவரையிலும் जाओ। அதுவரையிலும் ஆண்டவர் உங்களுக்கு பலனை கொடுத்திருப்பது வரையிலும் நீங்கள் ஆண்டவர் கொடுத்த ஊழியத்தை செய்தே ஆக வேண்டும். जब तक हम लोगों के अंदर ताकत बनते रहेगा तब तक परमेश्वर का सेवकाई को करने के लिए परमेश्वर कहता है। நான் நாகர்கோவில் பகுதியை சார்ந்த ஒரு மனிதரை பற்றி சொல்ல விரும்புகிறேன். नागरकोइल में एक व्यक्ति है, उनके बारे में मैं कहता हूँ। நான் வேலை செய்து கொண்டிருந்த நாட்களிலே எனக்கு மொத்தம் ஒரு வருஷத்துல 3 மாதங்கள் வேலை லீவு கிடைக்கும். जब मैं काम करते वक्त में समय में 1 साल में 3 महीना मुझे छुट्टी मिलता है। அந்த நாட்களிலே நான் ஊருக்கு வரும் பொழுதெல்லாம் உடனே நான் செய்கிற ஊழியம் அப்படியே இந்த டிராக்ட் கைப்பிரதிகளை எடுத்துக்கொண்டு தெரு தெருவாக நாங்கள் போவோம். तो मैं क्या करता था, जो वो पर्ची है, जो ट्रैक्स है, उसको लेकर के और मैंने वो छुट्टी के समय में सब जगह में मैं देने के लिए चले जाता हूँ। ஆத்துமாக்களை குறித்த பாரத்தினால ஒவ்வொரு கிராமம் கிராமமாய் நாங்கள் அந்த ஊழியத்தை செய்வது உண்டு. और आत्मा जो आत्मा का बोझ की वजह से गांव गांव में घूम करके हम लोग ये पर्ची को हम लोग बांधते रहते थे। என்னை ஊழியத்திற்கு அழைத்து செல்லுகிற ஒரு மனிதர், அவர் 1935வது வருடத்திலே பிறந்தவர். 1935 में जो मेरे साथ वो सेवा करने वाला जो मुझे सेवका में ले जाता है, 1935 में उनका जन्म था। அவர் அப்படியே எல்லா டிராக்டரும் அவரே எடுத்துக்கொள்வார். वो पूरा जो पर्ची है, जो 90 ट्रैक्स है, वो खुद ले लेता है। 90 वயதானவர். लगभग 90 साल का था। அவர் ஒரு நாளைக்கு என்னை அழைத்து கொண்டு ஊழியத்திற்கு சென்று நாங்கள் வள்ளியூர் என்று சொல்லுகிற ஒரு பகுதியிலே ஊழியம் செய்து முடித்துவிட்டு பஸ் ஏறுவதற்காக வந்தோம். तो हम लोग ने वल्लियूर नाम करके एक जगह में सेवा करने के लिए वो मुझे लेके गया। பஸ் ஏறுவதற்காக வந்தால் பஸ் எல்லாம் அதிகமாய் கூட்டமாக வருகிறது. बस चढ़ने के लिए हम लोग के वो ताक रहे थे, लेकिन पूरा बस में एकदम भीड़ था। இப்படிப்பட்ட பஸ்கள் நான் ஏறி பல வருடங்கள் ஆகிவிட்டது. इस प्रकार का बस में वो चलने का आदत मुझे नहीं था, तो बहुत दिन होने के कारण அப்போ ஒரு பஸ் வந்த உடனே एक बस चले आया। இந்த மனிதர் ஓடி போய் அந்த பஸ் நிற்பதற்குள்ளாலே சாடி ஏறுகிறார். तो बस चलते रहा, फिर भी वो दौड़ दौड़ के उसके जा करके बस के अंदर जाने के लिए वो पकड़ने के लिए कोशिश कर रहा था। அவருடைய வயது 90. उनका उम्र तो 90 है। அவருடைய பெயர் டேவிட் சிகாமணி. उनका नाम है डेविड सिगामणि था। உங்களுக்கு சிலருக்கு தெரிந்திருக்க வாய்ப்புண்டு. शायद आप लोगों को कुछ लोग जानते होंगे। இவர் பஸ்ல சாடி ஏற போகும்போது என்னுடைய இருதயம் எல்லாம் அடித்துக் கொண்டிருந்தது. तो उन्होंने चलने वाला बस के पीछे दौड़ के उसके अंदर वो जाने के लिए कोशिश कर रहा था। मेरा दिल तो धड़क रहा है। ஐயா, நீங்கள் இப்படி செய்யக்கூடாது என்று சொன்னேன். तो मैं तो बोला, तो आप इसी उम्र में नहीं मत कीजिएगा, நீங்க மெதுவா வாருங்கள் என்று சொன்னார். आप तो धीरे से आइएगा। உள்ளே போனேன். तो मैं अंदर गया। எனக்கும் ஒரு இடத்தை பிடித்து வைத்திருந்தார். तो मेरे लिए उन्होंने एक सीट को पकड़ कर रखा हुआ था। ஒரு கர்ச்சீப்பை போட்டு ஒரு இடத்தை பிடித்து வைத்திருக்கிறார். कर्चीफ रुमाल को डाल करके वो सीट को तैयार करके रखा हुआ था। அவர்கிட்ட கேட்டேன், ஐயா நீங்க இப்படி ஓடி சாடி ஏறக்கூடாது என்று சொன்னேன். तो आप इतना उम्र में इतना दौड़ धूप मत कीजिएगा, बस में मत चढ़िएगा, मैंने उनको कह रहा था। அவர் சொன்னார், இப்படித்தான் இங்க பஸ் ஏறணும். तो उन्होंने कहा ना ना ना, यहाँ पर इस प्रकार इसी स्टाइल से यहाँ पर हम लोग बस चढ़ना है। வயசு எத்தனை? 90. उनका उम्र तो 90। 90 வயதுல சாடி ஏறுகிறாரு. वो 90 उम्र में दौड़ दौड़ के बस पर चढ़ रहा है। 80 வயசுல நம்ம என்ன சொல்லுகிறோம்? तो यहाँ 80 उम्र में हम लोग क्या कहते हैं? வயதாகி போச்சு. तो हम लोग कहते हैं हम तो उम्र हो गया, வயசாகி போச்சு. हम एकदम बुढ़ा हो गया। என்ன வயசாயிட்டு உங்களுக்கு? हम लोग तो कितना ஆண்டவர் उम्र हो गया? இன்னும் பலத்தை கொடுத்திருக்கிறார். परमेश्वर हम लोग इतना सामर्थ्य दिया है। மோசேயை பாருங்க, எத்தனாவது வயசுல ஆண்டவர் கூப்பிடுகிறாரு? तो मूसा को परमेश्वर बुलाया, उनको उम्र कितना था? 40 வயசு வரையில ராஜ வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிறார். 40 उम्र तक उन्होंने एकदम राजमहल का वो जीवन बिताता था। ராஜ உணவு, वहां तो भोजन एकदम ராஜ அரண்மனை. वो राजाओं का भोजन था, वो राजमहल में रहता था। 40 வயசுல இருந்து 80 வயது வரை அவர் வனாந்தரத்துல ஓடிக்கொண்டிருக்கிறார். उसके बाद में 80 उम्र तक जंगल में वो घूमता रहा 80 வயசுல ஆண்டவர் ஊழியத்துக்கு கூப்பிடுறாரு. और 80 उम्र में परमेश्वर उनको सेवकाई में बुला रहा है। 80 வயசுல சொல்றாரு, நீ பார்வனுக்கு முன்னால போய் நெல்லு. 80 उम्र में परमेश्वर ने कह रहा है,
चलो फिरौन के सामने। இது நியாயமா ஆண்டவரே? तो उन्होंने पूछा ये प्रभु ये ये क्या बात है? வயசெல்லாம் போச்சு, तो मैं तो अभी उम्र हो गया है, எல்லாம் முறுக்கு விட்டு விட்டது, अभी मेरा पूरा ताकत टूट चुका है தைரியமும் போச்சு, और- தைரியமும் இல்ல, और हिम्मत भी नहीं रहा, என்னுடைய உடலிலையும் அந்த உழைப்பதற்கான தகுதி இல்ல. मेरा शरीर है वो काम करने के लिए एकदम क्षमता नहीं रहा। ஆண்டவர் சொன்னார், நீ தான் போகணும். परमेश्वर ने कहा ना 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 तुम्हें जाना है। 80 வயசுல அவர் போறாரு. और 80 उम्र में वो जा रहा है। இந்த வயசுல எந்த வயதானாலும் சரி, इसी उम्र में कोई भी व्यक्ति हो, ஒருவேளை உங்களை கொண்டு சில காரியத்தை ஆண்டவர் செய்யணும்னு நினைச்சா உங்களை கொண்டு தான் செய்வாரு. तो आपके द्वारा एक काम को परमेश्वर चाहता है तो आपको रख करके परमेश्वर काम को करने वाला करता है। மோசேயை கொண்டு செய்ய நினைத்தது மோசேயை கொண்டு தான் செய்வாரு. मूसा को रख करके परमेश्वर वो काम करने के लिए चाहता है तो परमेश्वर मूसा के द्वारा ही वो काम किया। உங்களை கொண்டு செய்ய நினைத்தது உங்களை வச்சு தான் செய்வாரு. आपको रख करके परमेश्वर वो काम करने के लिए चाहते हैं तो आपको रखे वो परमेश्वर काम करेंगे। வயசு ஒரு பொருட்டு அல்ல. वो हमारा उम्र एक का बड़ा बात नहीं है। ஒருவேளை வயதை குறித்து பயந்து கொண்டிருக்கிறீர்களோ, तो हमारा उम्र को सोच करके मत डरिएगा। இன்னைக்கு ஆண்டவர் புது பலனை கொடுக்கிறார். परमेश्वर आज नया ताकत को हम लोग के लिए देने के लिए तैयार है। கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்கள் கழுகுகளைப் போல செட்டைகளை அடித்து எழும்புவார்கள். जो परमेश्वर के लिए बाट जोते रहते हैं उकाब के समान वो लोग ताकत पकड़ के उड़ते रहेंगे। புதிய பலனை ஆண்டவர் கொடுக்கிறார். नया ताकत को परमेश्वर देता है। பாருங்க, இந்த 90 வயதானவர் பஸ்ல சாடி ஏறுவது எதனால தெரியுமா? அவர் ஆண்டவருக்கென்று ஊழியம் செய்வதனால. तो परमेश्वर का सेवकाई करने की वजह से उतना ताकत पा करके 90 साल में वो बस पर पीछे दौड़ करके वो बस पर अंदर चढ़ने की ताकत पाया वो व्यक्ति ने। உங்க சிந்தனை எல்லாம் ஊழியத்துல இருக்கணுமே தவிர உங்க வயதுல எல்லாம் இருக்க வேண்டியது. तो आपका सोच विचार आपका सेवकाई में रखे, आपका उम्र पर मत जाइएगा। இன்னைக்கு நீங்க சொல்லணும், ஆண்டவரே உம்முடைய ஊழியத்தை செய்ய எனக்கு பலன் இருக்கப்பா. तो आज भी हम लोग कहने पाए मैं अभी तक ताकत पाए हैं तो परमेश्वर का सेवकाई को करने के लिए। நான் இனிமேல் அப்படி சொல்ல போறதில்ல. तो मैं कभी ऐसे नहीं कहूंगा। இப்போ உங்க வீடுகளை சந்திப்பதற்கு எனக்கு அண்ணன் உரிமை கொடுத்திருக்கிறாங்க. आप लोग का घर घर में आके आपसे मिलने के लिए बड़े भैया ने मुझे अधिकार दिया। அதனால உங்க வீடுகளை நான் அடிக்கடி சந்திப்பேன். तो मैं बार बार आपसे आपका घर आकर के आपसे मिलूंगा। நான் யாரிடத்திலும் இருந்து இந்த வார்த்தையை மட்டும் நீங்க சொல்லிவிடக் கூடாது இடத்துல. तो कोई भी ऐसे कभी न कहे எனக்கு வயசாச்சு என்ற வார்த்தை மட்டும். तो मैं तो उम्र हो गया है, मैं एक बुजुर्ग हो गया करके मत कहिएगा। நீங்கள் வயதானவர்கள் அல்ல. तो आप लोग बुजुर्ग नहीं है, उम्रदार नहीं है, கர்த்தருக்குள் பலன் பெற்றவர்கள். आप परमेश्वर का ताकत पाया हुआ व्यक्ति है। ஆண்டவருடைய பலன் உங்களோடு கூட இருக்கிறது. परमेश्वर का ताकत आपके साथ है। துணிந்து ஊழியத்தை செய்யுங்க. हिम्मत बांध करके ढाढ़स बांध करके आप लोग की सेवा कीजिएगा। சில இளைஞர்கள் சொல்வது உண்டு, कुछ जवान लोग भी ऐसे कह सकते हैं நான் இதெல்லாம் விட்டுட்டு வேற ஏதாவது பிசினஸுக்கு போயிட போறேன், तो ये सेवकाई नहीं करेंगे, हम तो कुछ काम धंधा करेंगे। இதெல்லாம் எனக்கு பயங்கர சோர்வை கொண்டு வருது. तो ये बात तो मुझे बहुत निराश को लाता है। இதை விட்டுட்டு போயிடவா? तो क्या मैं इसको छोड़ सकते हैं कि नहीं? என் அன்பு தம்பியே, मेरे प्यारे भाइयों, என் அன்பு தங்கச்சி, मेरे बहनों, உன் ஆண்டவர் பிடிச்சிருக்கிறாரு. तो परमेश्वर तुम्हें पकड़ा है, கைவிட மாட்டாரு. कभी छोड़ेंगे नहीं। கடைசி வரை உன்னை நடத்துவாரு. आखिरी दम तक परमेश्वर तुमको चलाएंगे। உன்னை கொண்டுதான் ஒரு காரியத்தை செய்யணும்னு நினைச்சிருக்கிறாரு. आपके द्वारा ही परमेश्वर अपना काम को करने के लिए चाहता है। உன்னை கொண்டு செய்ய வேண்டும் என்று நினைத்த காரியம் உன்னை கொண்டுதான் செய்வாரு. आपको रख करके जो काम करना चाहिए उसी आपको रख करके ही परमेश्वर का अपना काम को पूरा करेंगे। யோசுவாவை கொண்டு செய்ய வேண்டும் என்று நினைத்ததை யோசுவாவை கொண்டு செய்வார். यहोशू के द्वारा जो कुछ परमेश्वर को कार्य करने के लिए चाहता है यहोशू को रख करके परमेश्वर काम कार्य को किया है। மோசேயை கொண்டு செய்ய வேண்டும் என்று நினைத்ததை மோசேயை கொண்டு தான் செய்வார். मूसा के द्वारा जो काम करने के लिए परमेश्वर चाहता था मूसा को रख करके ही वो काम किया था। உங்களை கொண்டு தான் செய்ய வேண்டும் என்று நினைத்ததை உங்களை கொண்டு செய்ய போகிறார். आपको रख करके क्या क्या काम करना है परमेश्वर उसी काम को आपके द्वारा ही करेंगे। சோர்ந்து போனீர்களோ? क्या आप लोग निराश हो गया? இன்று ஆவியானவர் இறங்கி வருகிற तो நேரம். परमेश्वर का आत्मा अभी उतरने का
का वक्त है। உங்களை பலப்படுத்திக் கொள்ளுங்கள். आप लोगों को ढाढ़स बांध कर रखिएगा। ஆவிக்குள்ள ஒரு பலனை பெற்றுக் கொள்ளுங்கள். आत्मा का बल को प्राप्त कर लीजिए। ஆவிக்குள்ள பலனடையுங்கள். आत्मा में बल प्राप्त करें। அவர் உங்களுக்கு புது ஜீவனை கொடுக்கிறார். आपको परमेश्वर ये नया ताकत को देंगे, புது வல்லமையை கொடுக்கிறார். नया सामर्थ को देंगे। அப்படிப்பட்ட காரியங்களை ஆண்டவர் உங்கள் மூலமாய் செய்ய விரும்புகிறார். ऐसे एक बातों को परमेश्वर आपके द्वारा करने के लिए चाहते हैं। அதுக்கு சமானமாய் உங்கள் வயது வால வயது போல ஆகிறது. और उखाब के समान परमेश्वर हमारा उम्र को एकदम जवान से जैसे बना देते हैं। ஒருவேளை தவறாய் நீங்கள் ஆண்டவர்கிட்ட சொல்லி இருக்கலாம், कभी हम लोग गलती से हम लोग कहते होंगे, ஆண்டவரே என்னை மன்னிய. इसलिए हम बोले प्रभु मुझे क्षमा कीजिए। ஆண்டவர் நம்மோடு ஏன் உலாவுகிறார் தெரியுமா? तो परमेश्वर क्यों हमारा बीच में चलता फिरता है मालूम है? அவர் நம்மை விசாரிப்பதற்காய் உலாவிக் तो கொண்டிருக்கிறார். हम परमेश्वर हमारा ऊपर हम लोगों को विचार करता है। ஆதியாகமம் 3வது அதிகாரம் 8வது வசனத்தை வாசித்து பாருங்கள். उत्पत्ति वो 3रा अध्याय उसका 8वां वचन को देखिएगा। பகலின் குளிர்ச்சியான வேளையில அவர் தோட்டத்திலே உலாவிக் கொண்டிருந்தார். और परमेश्वर यहोवा ने दिन के ठंड समय वो वहां वाटिका में वो फिरता चलता है। அந்த தோட்டத்திலே அவர் உலாவிக் கொண்டிருக்கும் பொழுது वो वाटिका में वो चलता फिरता परमेश्वर है। ஆதாம் இதை பார்க்கிறார். आदाम ने इसको देख रहा है, அவர் போய் ஒளித்துக் கொள்ளுகிறார். लेकिन उन्होंने छिप गया। அவர் போய் ஒளித்துக் கொள்ளுகிறார். वो जाके वो अपने आप को छिप गया। ஆனால் ஆண்டவர் கேட்கிறார். ஆதியாகமம் 3வது அதிகாரம் 9வது வசனத்தை வாசித்து பாருங்கள். और वहां पर 3:9 वचन में तो आदाम से परमेश्वर पूछ रहा है, ஆதாமே நீ எங்கே இருக்கிறாய்? आदाम तुम कहाँ हो? ஆதாமே நீ எங்கே இருக்கிறாய்? आदाम से पूछ रहा है, ये तुम कहाँ हो? ஆதாமோ பாவம் செய்து ஆண்டவரை விட்டு ஓடி ஒளித்துக் கொண்டிருக்கிறார். वो पाप करने की वजह से डर कर उन्होंने जाके अपने आप को छिप दिया। ஆனால் ஆண்டவர் அவனை விட்டு விடவில்லை. तो परमेश्वर उनको छोड़ा नहीं, அவனை பார்க்கும்படி பகலின் குளிர்ச்சியான வேளையில இறங்கி வந்தார். और दिन के ठंड के समय में परमेश्वर उनको देखने के लिए परमेश्वर चाहता है, वो चले आया है। மனிதனை மண்ணினால் உருவாக்கி அவனுக்கு ஜீவ சுவாசத்தை கொடுத்தவர் அல்லவா? और मनुष्य को मिट्टी से बनाकर अपना सांस को अंदर फूंक करके उनको मनुष्य बनाया परमेश्वर। அவன் எப்படி இருக்கிறான் என்பதை பார்ப்பதற்காய் ஆண்டவர் வருகிறார். और उस व्यक्ति को देखने के लिए कैसा है करके देखने के लिए वो चले आ रहा है। இன்றைக்கும் ஆண்டவர் உங்களை பார்க்க தான் வந்திருக்கிறார். यहाँ पर परमेश्वर हम लोग से मिलने के लिए चले आया है। இந்த இடத்துல உங்கள் ஒவ்வொருவரையும் பார்க்கிறார். एक एक व्यक्ति को परमेश्वर ताक रहा है। என் மகன் என்ன சோர்விலே இருக்கிறான்? मेरा वो जन किस प्रकार का निराश में पाए जाते हैं, என் மகள் சோர்ந்து போனாளோ? और मेरा बेटी निराश में है क्या? ஒவ்வொருவரையும் பார்க்கும்படி வந்திருக்கிறார். एक एक व्यक्ति को परमेश्वर ताक रहा है। ஆதாமை பார்த்து கேட்டார், ஆதாமே நீ எங்கே இருக்கிறாய்? तो आदाम को देख करके पूछ रहा है, हे आदाम तुम कहाँ हो? ஆதாம் பாவம் செய்ததுனால ஒளித்துக் கொண்டான். तो पाप करने की वजह से वो इसलिए वो आदाम ने छिप गया है। ஒருவேளை நீங்க என்ன சொல்லுவீங்க? तो क्या आप लोग इस वक्त में क्या कहते होंगे? உங்க ஒவ்வொருவர் பெயரை சொல்லி ஆண்டவர் கூப்பிடுகிறார். एक एक व्यक्ति का नाम लेकर के परमेश्वर वो यहाँ अब कहते हैं, நீங்கள் எங்கே இருக்கிறீங்க? तो आप कहाँ पर है? ஆண்டவரே நான் ஆலயத்துல தான் இருக்கிறேன்னு சொல்லுவீங்களோ? आप लोग ये कह सकते हैं, ना प्रभु हम तो यहाँ पर मंदिर में हैं। இல்ல ஆண்டவரே நான் உம்மோடு கூட இருக்கிறேன்னு சொல்லுவீங்களா? तो क्या आप ये कहेंगे, ना प्रभु मैं तो आपके साथ हूँ, நான் பாவம் செய்கிறவனாய் அல்ல, मैं पाप करने वाला नहीं है, பாவம் செய்கிறவளாய் அல்ல, पाप करने वाली नहीं है, உம்முடைய சித்தத்தை நிறைவேற்றுகிறவனாய், आपके इच्छा को पूरा करते हुए, உம்முடைய சித்தத்தை நிறைவேற்றுகிறவளாய், आपका इच्छा को चाहत को पूरा करने के लिए உம்மோடு கூட வருகிறேன் ஆண்டவரே, मैं आपके संग संग चलूंगा, உம்மோடு கூட இருக்கிறேன் मैं आपके साथ रहूंगा। சொல்லுவீங்களா? क्या आप लोग कह सकते हैं? அநேகர் பாவம் செய்து ஆண்டவரை விட்டு தூரமாய் போகிறார்கள். गलत काम करके बहुत लोग परमेश्वर से दूर जाना चाहते हैं, பாவம் செய்து ஆண்டவரை விட்டு தூரமாய் போகிறார்கள். पाप करके लोग परमेश्वर से दूर चले जाते हैं, ஆண்டவரோடு சேர்ந்து நடக்க முடியல, और परमेश्वर के साथ साथ संग संग ना चलने पाते हैं। ஆண்டவருடைய இருதயம் துக்கம் கொள்கிறது. परमेश्वर का दिल को दुखित कर देते हैं। ஆதாமை போல தூரமாய் இருக்கிறீர்களோ? आदम के समान क्या दूर में आप रहते हैं? ஒருவேளை உங்களுடைய ரகசிய பாவத்தினால ஆண்டவரோடு சேர முடியாதபடி அது தடுக்கிறதோ? शायद हमारा रहस्य
गलत बातों की वजह से, गलती की वजह से क्या आप लोग दूर रहते हैं? இன்று ஆண்டவர் மீண்டும் உங்களை அழைக்கிறார். परमेश्वर आज फिर आपको अपना मुलाकात को देता है। பாவத்தை விட்டு விடுங்கள். पापों को छोड़ दीजिए, गलती को छोड़ दीजिए, ஆண்டவரோடு இணைந்து கொள்ளுங்கள். परमेश्वर के साथ आप मिलजुल कर लीजिए। வேதம் சொல்லுகிறது, பைபிள் your body is the temple of the Lord. हमारा वो शरीर परमेश्वर का मंदिर है। உங்கள் உடல் தேவன் தங்கும், உங்களுடைய சரீரம் தேவன் தங்கும் ஆலயமாயிருக்கிறது. हमारा शरीर, आपका शरीर परमेश्वर ठहरने के लिए, परमेश्वर बसने के लिए एक मंदिर है। ஒருவன் என்னுடைய ஆலயத்தை கெடுத்தால் நான் அவனை கெடுப்பேன். यदि हम उसी मंदिर को नाश करेंगे तो या बर्बाद करेंगे तो परमेश्वर हमको बर्बाद कर देगा। நீங்கள் பூமிக்கு உப்பாயிருக்கிறீர்கள். तो आप इस दुनिया के लिए नमक हो। உப்பானது சாரமற்று போனால் எதனால் சாரமாக்கப்படக்கூடும்? अगर वो नमक का नमकीन खराब हो जाएगा तो और किस चीज से उसको नमकीन फिर बना पाते हैं? அது வெளியே சென்று கொட்டப்படுவதற்கும் மனுஷரால் மிதிக்கப்படுவதற்குமே அன்றி வேறொன்றுக்கும் பயன்படுத்தப்பட முடியாது. बागर फेंके और उसको अपना पैर से रोंदने का लायक बन जाता है। நீங்கள் பூமிக்கு உப்பு, अब हम सब ये दुनिया का नमक है। சாரமேற்றப்பட்ட உப்பாய் और இன்று ஆண்டவருக்காய் ஊழியம் செய்ய வாருங்கள். नमक नमकीन कहा गया नमक हम सब है, तो परमेश्वर के लिए सेवा करें। ஆண்டவர் இன்னும் என்ன காரியங்களிலே நம்ம கூட உலாவுகிறார் தெரியுமா? तो और किस बातों में परमेश्वर हमारे साथ चलता फिरता है मालूम है? அக்கினி சூளை அனுபவத்திலே நம்மோடு கூட உலாவுகிறார். तो जो आग का जो अनुभव में परमेश्वर हम लोग संग संग रहता है। பாபிலோனில் காரியங்களை விசாரிக்கும்படி 3 பேரை அந்த ராஜா நியமித்திருந்தார். तो यहाँ देश में कुछ बातों को पूछताछ करने के लिए 3 व्यक्ति को राजा ने नियुक्त किया था। தானியேல் 2வது அதிகாரம் 12வது வசனத்தை வாசித்து பாருங்கள். दानियल को दूसरा अध्याय और उसमें वचन को हम लोग देखेंगे। சாத்ராக் மேஷேக் ஆபேத்நேகோ போன்றவர்களை நியமித்திருந்தார். साद्राक मेशक आबेदनेगो को उन्होंने वहां नियुक्त किया था। இந்த 3 பேரும் ஆண்டவரிடத்தில் மிகுந்த அன்பு கொண்டவர்கள். और ये 3 व्यक्ति परमेश्वर से बहुत प्यार करने वाला थे। ஆகவே அந்த அவர்கள் ஒரு பெரிய சிலையை செய்து அதை எல்லோரும் வணங்க வேண்டும் என்று அந்த ராஜா கட்டளையிட்டிருந்தார். और राजा ने कहा इतना बड़ा मूर्ति को बना करके, और उन्होंने कहा तो इसको दंडवत करें। ஆனால் இவர்கள் வணங்கவில்லை. लेकिन उन तीनों व्यक्ति वो उसको सामने घुटना ना टेके दंडवत नहीं किया। இந்த செய்தி அவர்கள் அறிந்தார்கள். அது ராஜாவுக்கு சென்றது. ये समाचार राजा तक पहुंच गया। ராஜாவிடத்தில் சென்ற உடனே ராஜா இவர்களை கூப்பிட்டார். और राजा के पास जाने की वजह से राजा उन तीनों को बुलाया। சாத்ராக் மேஷேக் ஆபேத்நேகோ போன்றவர்களே, ए साद्राक मेशक आबेद, तुम लोगों को இப்பொழுது நான் சொல்லுகிறேன், अभी मैं खाता हूं। நாதசுரம், கிண்ணரம், கீத வாத்தியங்கள் போன்ற முழக்கங்கள் உருவாகும் பொழுது நீங்கள் தாழ விழுந்து இதை பணிந்து கொள்ள வேண்டும். और जब ये बाजा सब बजेगा तुम लोग इस मूर्ति के सामने दंडवत करके आप लोग नमस्कार करना है। அதை நீங்கள் செய்யவில்லையே. आप लोग तो ये बात को नहीं किया। உண்மைதானா? तो ये बात सच है। தானியேல் 3:16 வாசிங்க. और दानियल को 3:16 को देखिएगा। இதை குறித்து ராஜாவே, இதை குறித்து உமக்கு உத்தரவு சொல்ல எங்களுக்கு அவசியம் இல்லை. तो उन्होंने ये कह रहा है, हे राजा, तो इसी प्रकार का कुछ हम लोग उत्तर तुमको नहीं दे सकते हैं। நாங்க வணங்குவது எங்க ராஜாதி ராஜாவை. तो हम लोग तो अपना जो राजाओं का राजा को हम लोग आराधना करते हैं। அதனால நாங்க இந்த சிலையை வணங்க போறது இல்ல. ये मूर्ति को हम लोग कभी दंडवत नहीं करेंगे। ராஜாவிடத்தில் நேரே சொல்லிட்டாங்க. आमने सामने राजा के वो सन्मुख में इन लोग ने वो कह दिया। ராஜாவுக்கு கோபம். राजा तो गुस्सा हो गया। அந்த சூளையை 7 மடங்கு அதிகமாய் சூடாக்குங்கள் என்று கட்டளையிட்டார். भट्टी को उन्होंने कहा 7 गुना उसको आग को जला दे। சாதாரணமா கொஞ்சம் தீ தான், ஆனா இங்க 7 மடங்கு அதிகம். शुरू में थोड़ा सा आग जल रहा था, लेकिन अभी 7 गुना वो भट्टी का चूल्हा जलाना 7 மடங்கு அதிகமான சூடாகும்படி கட்டளையிட்டார். 7 गुना उसका गरम तो अधिक हो चुका है। இப்போது இவர்களை கட்டி கொண்டு செல்ல வேண்டும். अभी इन लोगों को बांध करके ले जाना है। அந்த ராஜாவினுடைய அங்கிருந்த பலவான்களை அழைத்து இவர்களை கட்ட சொன்னார்கள். तो जितना बड़ा मोटा आदमी थे उनसे कहा, और इन लोगों को तुम लोग बांधो। அவர்களை கட்டி உள்ளே கொண்டு போடுவதற்காய் போகிறார்கள். और ये सब इन लोगों तीनों का रस्सी से बांध करके ले जा रहा था.
இப்போ அவர்களை கட்டிக்கொண்டு சென்ற அந்த பலவான்கள் கருகி போய்விட்டார்கள். लेकिन जो बलवान सूरवीर इनको बांध करके लेकर के आगे चलता था, वो लोग उसी आग में भस्म हो गया। அந்த வெப்பத்தை அவர்களால் தாங்க முடியல. उसी गर्मी को वो उनका जो ले जाते थे वो लोग से बर्दाश्त नहीं हुआ। ஆனா அங்க 3 பேரை கொண்டு போட்டார்கள். சாத்ராக், மேஷக், ஆபேத்நேகோவை போட்டார்கள். लेकिन यहाँ जो सात्राक, मेशाक, आबेद को वहां 3 जन को आग में डाला गया है। ஆனால் அங்கே இன்னும் ஒருவர் உலாவிக் கொண்டிருக்கிறார். लेकिन उनके बीच में और एक व्यक्ति वो टहल रहा है। நான்காவது ஒருவராய் ஆண்டவரே உலாவிக் கொண்டிருக்கிறார். और जो चौथा व्यक्ति उसी आग में चलते फिरते रहता है। ஒருவேளை நீங்கள் இப்படிப்பட்ட அனுபவத்தில் சென்று கொண்டிருக்கிறீர்களோ? तो क्या आप इस प्रकार का अनुभव में है? அக்கினி சூளை அனுபவம் தான் ஐயா எங்களுக்கு. तो हम लोग वो आग का बट्टी का एक अनुभव हमारा जीवन में चल रहा है, क्या हम लोग कह सकते हैं? எல்லா பக்கத்திலும் நெருக்கப்படுகிறோம். तो मैं सारे तरफ मुझे दबा रहा है, என்ன செய்யணும்னு தெரியல. मुझे समझ में नहीं आ रहा है। பலவான்களுடைய கை ஓங்கி நிற்கிறது. तो मेरे ऊपर जो मैं ताकत करने वाला का हाथ हमेशा बलवंत होते रहता है। ஒவ்வொரு நாளும் கண்ணீர் வடிக்கிறேன் रोज रोज मैं आंसू बगाते रहता हूँ। என்று கதறிக் கொண்டிருக்கிறீர்களோ? तो क्या आप लोग इतना चिल्लाते हैं? உங்களோடு ஒருவர் உலாவிக் கொண்டிருக்கிறார். आपके साथ एक चौथा एक व्यक्ति है, आधे हमारा तेरे- परमेश्वर टहलते फिरता है। அதை குறித்து நீங்கள் தெரியாததினாலே தான் நீங்கள் பயந்து கொண்டிருக்கிறீர்கள். अगर आप इस बातों को ना समझने के वजह से इतना हम लोग रोते फिरते हैं। இன்று ஆண்டவர் உங்களோடு உலாவிக் கொண்டிருக்கிறார். तो आज परमेश्वर हमारा बीच में टहलते हैं। அவர்கள் அக்கினி அபலம் செய்யவில்லை இவர்கள் சரீரத்தின் மீது. तो आग ये तीनों के ऊपर प्रबल ना हुई है। இவர்கள் வெளியே வரும் பொழுது அவர்களுடைய முடி கருகவில்லை. तो जब ये बागर निकल के आए थे उनका बाल तक नहीं जलाया। காரணம் என்ன? காரணம் அந்த ये। அக்கினி அனுபவத்தில் ஆண்டவரே கூட இறங்கி வந்தார். ये आग का अनुभव में तो परमेश्वर उनके साथ वो चले आया है। இன்று ஆண்டவர் உங்களோடு கூட இருக்கிறார். तो परमेश्वर आज हम लोग संग है। ஒருவேளை நீங்க பயப்படுகிற காரியத்துல ஆண்டவர் ஒரு அற்புதத்தை செய்ய போகிறார். आज जिस बातों को ऊपर हम लोग डरते हैं, उस डर के ऊपर परमेश्वर एक बहुत बड़ा कार्य को करने वाला है। பயந்து பயந்து வாழுகிற காரியத்துல ஆண்டவர் ஒரு அற்புதத்தை செய்ய போகிறார். डर डर से हम लोग दौड़ते हैं, उसी बातों में परमेश्वर बहुत बड़ा कार्य को चमत्कार को करने वाला है। பயங்கரமான அக்கினியின் மத்தியிலே எப்படி இவர்களால உலாவ முடிந்தது? சாத்ராக், மேஷக், ஆபேத்நேகோவால். यहाँ इस प्रकार का एक आग का वो बीच में ये 3 जन कैसे रह पाता था? அவர்களோடு ஆண்டவர் உலாவினதுனால तो चौथा व्यक्ति हमारा वो परमेश्वर वो चलता फिरता रहने के कारण से, ஆண்டவர் அவர்களோடு உலாவினதுனால அவர்களால் நிலைநிற்க முடிந்தது. तो वो परमेश्वर वो ईश्वर उनके साथ चलने फिरने के वजह से वो खड़े रहने पाए। உங்களுக்கு தெரியும், சுனிதா வில்லியம்ஸ் அங்கே நம்ம ஸ்பேஸுக்கு அனுப்பி இருந்தார்கள். तो आप सब जानते हैं जो स्पेस में गई है सुनीता विलियम्स, விண்வெளிக்கு அனுப்பி இருந்தார்கள். तो அவர்கள் जो அவர்களை उनको तो भेजा गया था स्पेस में। 8 நாளைக்குள்ளால திரும்பி வர வேண்டும். 8 दिन तक रहना है, उसके बाद में वो फिर वापस पृथ्वी पर वापस आना है। 2024 ஆண்டு ஜூன் மாதம் 5ஆம் தேதி அனுப்பி வைத்தார்கள். जून 5/24 में उनको भेजा गया। விண்கலத்தில் ஏற்பட்ட கோளாறுனால அவர்களால் திரும்பி வர முடியல. वो वहाँ स्पेसशिप में कुछ गड़बड़ी के वजह से वो वापस ना आ पाई। அமெரிக்கன் பிரசிடென்ட் எலான் மஸ்க் இடத்துல போய் கேட்கிறார், ஐயா எப்படி ஆகிலும் இந்த சுனிதா வில்லியம்ஸை கொண்டு வாருங்க என்று. वो अमेरिका का जो प्रधानमंत्री ने वो जाके पूछ रहा है, वो एलन मस्क के पास से उसी सुनीता विलियम को किसी ना किसी तरह के आप वो पृथ्वी में वापस लेके आइएगा। எலான் மஸ்க் அவருடைய ஸ்பேஸ் எக்ஸ் விண்கலத்தை அனுப்புகிறார். एलन मस्क अपना एक्स स्पेस वो शिप को उन्होंने भेज रहा है। அதுல டிராகன் என்று சொல்லுகிற விண்கலத்தை அவர் அனுப்புகிறார். वो ड्रैगन नाम करके एक स्पेस शिप को उन्होंने भेज रहा है। அவர்களை எடுத்துக்கொண்டு வருகிறார்கள். उनको लेकर के वो लोग वापस आ रहा है। இப்பொழுது பூமியில அந்த கிராவிட்டி, அந்த புவியீர்ப்பு விசை பகுதியை நெருங்குகிறார்கள். तो यहाँ जब पृथ्वी में वो धरती का
वो आकर्षक शक्ति के वजह से वो लोग अंदर वो लोग जब घुस जाते हैं, புவியீர்ப்பு விசை நெருங்க 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 அதிக வெப்பம் உருவாகி விடுகிறது. जो आकर्षित शक्ति को जब वो लोग इस पृथ्वी के अंदर घुस जाते समय में उसमें उसका ताकत वो ज्यादा बढ़ जाता है. 1927 டிகிரி செல்சியஸ் வெப்பம் உருவாகி விட்டது. वो 1927 डिग्री वो गर्मी है, उसी सिप के वो सारे तरफ हो चुका है. இந்த வெப்பத்துல அங்க இருக்கிற இரும்பு கூட உருகி விடும். इस प्रकार का गर्मी में जो आग भी यज्ञ भी और आयन भी वो क्या हो जाता है, लोहा भी वो पिघल जाता है. ஆனால் அவர்களை அந்த சுனிதா வில்லியம்ஸும் உள்ள இருந்தவர்களும் எதையும் செய்யவில்லை. लेकिन जो अंदर थे सुनीता विलियम्स और लोग के वो कुछ नहीं किया, பாதுகாப்போடு உள்ள இருந்தாங்க. वो एकदम सुरक्षा के साथ अंदर रहे. காரணம் என்ன தெரியுமா? वो कारण क्या है मालूम है? அந்த வெப்ப எதிர்ப்பு தகடுகள் பொருத்தப்பட்டிருந்தது. उसी गर्मी को रोकने का एक वो छदरा उस सारे तरफ बना के रखा हुआ था. வெப்பத்தை தாக்கு பிடிப்பதற்கான தகடுகள் பொருத்தப்பட்டிருந்தது. वो उनका वो शिप के सारे तरफ गर्मी को बर्दाश्त करने वाला एक वो छदरा एक लोहा उसमें वो बना के रखा हुआ था. ஆகவே தான் அவர்களை ஒன்றும் செய்ய முடியல. इसलिए उनको कुछ वहां पर नहीं हुआ. அவர்கள் அமைதியாய் வந்து वो சேர்ந்தார்கள். चुपचाप शांति के साथ आराम से वो लोग पृथ्वी पर पहुंच गया. இப்ப 7 மடங்கு சூடாக்கப்பட்ட உலையை பாருங்க. तो अभी देखिएगा 7 गुना आग को यहाँ पर बढ़ा गया गया. பக்கத்துல சென்று தூக்கி போட்டவங்க மரித்து போனார்கள். जो व्यक्ति ने वो सूर्य सैनिक लोग और ले गए थे वो लोग मर गए. ஆனால் இவர்களை ஒன்றும் செய்ய முடியல. लेकिन ये 3 व्यक्ति को कुछ भी हानि नहीं हुआ. இவர்கள் பாதுகாக்கப்பட்டார்கள். ये लोग बच गए हैं. சாத்ராக் மேஷக் ஆபேத்நேகோ பாதுகாக்கப்பட்டார்கள். तो सातराक में साथ आबेदनेगो ने बच गए वहां. அதற்கான காரணம் என்ன? उसका कारण क्या है? அங்கே அதில இருந்து அந்த வெப்பத்தை தாக்கு பிடிக்க எந்த தகடுகளும் இல்லை. वहां पर उसी आग को रोकने वाला किसी प्रकार का लोहा या कोई छदरा वहां पर नहीं दिया गया. ஆனால் கர்த்தரே அதிலே நின்றார் அவர்களோடு. परमेश्वर वो वहां पर उनके साथ उस रहने के वजह से वो आग का जो ताकत उन पर ना चाह पाया. சாத்ராக் மேஷக் ஆபேத்நேகோவுடைய உடலில் வெப்பம் தாக்காதபடி இருப்பதற்கு காரணம் ஆண்டவரே அவர்களோடு கூட நின்றார். तो 3 व्यक्ति को ये आग से बचने के कारण एक ही है, वो हमारा परमेश्वर उनके संग संग और साथ साथ चलता फिरता रहा. இன்றைக்கு ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கிறார். आज परमेश्वर हमारा संग है. நம்மோடு கூட உலாவுகிறார். तो परमेश्वर हमारा साथ चलता फिरता है. ஆண்டவர் எங்கெல்லாம் உலாவிக் கொண்டிருக்கிறார் தெரியுமா? तो परमेश्वर कहाँ कहाँ मंडलाता करता है मालूम है? உன்னதத்திலே உலாவிக் கொண்டிருக்கிற और ஆண்டவர். परमेश्वर जो अपना महिमा में वो चलने फिरने वाला परमेश्वर, தேவாலயத்திலே உலாவிக் கொண்டிருக்கிறார். और यहाँ मंदिर में चलने फिरने वाला परमेश्वर, தனி மனிதனுடைய வாழ்க்கையிலே உலாவிக் और கொண்டிருக்கிறார். व्यक्तिगत रूप में परमेश्वर वो चलने फिरता है. உங்களை பாதுகாக்கும்படி நம்ம ஒவ்வொருவரோடும் உலாவிக் हम लोग को கொண்டிருக்கிறார். बचाने के लिए, संभालने के लिए हम लोग के साथ साथ हम लोग के साथ चलने वाला वो परमेश्वर. உங்களுக்கு அந்த பாதுகாப்பை கொடுக்கும்படிக்குதான் तो आज परमेश्वर उसी सुरक्षा को देने के लिए இன்று ஆண்டவர் இறங்கி வந்திருக்கிறார். यहाँ पर परमेश्वर चले आया है. ஆண்டவர்கிட்ட சொல்லுவோமா, ஆண்டவரே हम लोग कह सकते हैं क्या, प्रभु என்னை ஏற்றுக்கொள்ளும் ஆண்டவரே, मुझे ग्रहण कर ले, என்னோடு உலாவும் ஆண்டவரே. मेरे संग संग आप चले फिरें. எல்லாரும் சொல்லுவோமா, எல்லாரும் ஜெபிப்போமா. आइए हम लोग प्रार्थना करें.